விசிடி நம்பர் 486 486. बात चल रही थी ईश्वर कह करके आप पूजा करवाते हैं. பேச்சு போயிட்டு இருந்தது. ஈஸ்வரன் சொல்லிட்டு யாரு தன்னோட பூஜைய பண்ண வைக்கிறாங்க? अथवा शिवोहम कहते हैं. இல்லன்னா சிவோகம் யாரு சொல்றாங்க? वो है बड़े से बड़े कांटे. அவங்க இருக்காங்க பெரியதிலும் பெரிய முள்ளு. बड़े से बड़े कांटे. பெரியதிலும் பெரிய முள்ளுன்னா कौन? जो யாரு யாரு? अपन को शिवोहम कहते हैं. யாரு தன்னை சிவோகமன் சொல்றாங்களோ அவங்க. एक तो ये बात बताई, दूसरी तरफ बताया ஒன்று இந்த விஷயத்த சொன்னாங்க, இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. कि मैं किसमें प्रवेश करता हूँ. நான் யாருக்குள்ள பிரவேசம் செய்றேன்? वो तो काम ही कांटा हुआ. யாரு சுயம் காமே முள்ளாக இருக்காங்க. एक होता है ஒன்று எப்படின்னா कांटा और एक होता है फूल. ஒன்று முள்ளாக இருக்கும், இன்னொன்று பூவாக இருக்கும். इसका मतलब जिसमें प्रवेश करता हो मुकर्रर रूप से. இதுக்கு அர்த்தம் என்னன்னா எந்த சரீரத்துல முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்றாங்களோ वो दुनिया का बड़े से बड़ा कांटा हुआ. அவங்க உலகத்திலேயே எல்லாத்தை விட பெரிய முள்ளாக இருப்பாங்க. और उसको आकर के बड़े से बड़ा பிறகு அவங்கள வந்து எல்லாத்தை விட பெரிய क्या बनाता हूँ. என்ன ஆக்குறேன்? फूल बनाता हूँ. பூ ஆக்குறேன். माने दुनिया का सबसे जास्ती दुख देने वाला कौन हुआ. அப்படின்னா உலகத்திலேயே எல்லாத்தை விட அதிகம் சுகத்தை கொடுக்க துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க யாரானாங்க? कहते हैं சொல்றாங்க, बच्चे तुम्हारा बाप आया हुआ. குழந்தைகளே உங்களோட அப்பா வந்திருக்கேன். बच्चे तो नंबरवार है ही दुखदाई. குழந்தைகள் நம்பர்வாராக துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. लेकिन बाप ஆனா அப்பா वो सबका बाप है. जो அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. भी दुख देने वाले बच्चे हैं. யாரெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க? रावण समान बच्चे हैं. ராவணுக்கு சமமான குழந்தைகள் இருக்காங்க. उड़ाने वाले को रावण कहा जाता है. யாரு அள வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ராவணன் சொல்லப்படுகிறாங்க. उन रावण जैसे बच्चों को भी रुलाने वाला. அந்த ராவன் போல குழந்தைகளை கூடயும் அள வைக்கக்கூடியவன். क्यों ஏன் ऐसी क्या दरकार पड़ गई. அள வைக்கக்கூடியவர் ஏன் இப்படி என்ன அவசியமாயிடுச்சு? कांटे से कांटा निकाला जाता है. முள்ளிலிருந்து முள்ள எடுக்கப்படுகிறது. विष से विष मारा जाता है. விஷத்திலிருந்து விஷத்தை எடுக்கப்படுகிறது. लोहे से लोहा काटा जाता है. இந்த இரும்பிலிருந்து இரும்ப கட் பண்ணப்படுகிறது. तो ये जो दुनिया बड़े से बड़े कांटों की दुनिया हो गई है. அப்போ இந்த உலகம் என்ன பெரியதிலும் பெரிய முள்ளினோடதா இருக்குது. इस कांटों की दुनिया को இந்த முள்ளினோட உலகத்தை कांटों को निकालने के लिए முள்ள எடுக்கிறதுக்காக क्या चाहिए. என்ன தேவை இருக்கு? बड़े से बड़ा பெரியதிலும் பெரிய कांटा चाहिए. முள்ள தேவை இருக்கு. लेकिन जो बड़े से बड़ा कांटा है ஆனா யாரு பெரியதிலும் பெரிய முள்ளாக இருக்காங்க? वो अपन को शिव कहता है. அவங்க தன்னை சிவனன் சொல்லிக்கிறாங்களா? तो उन गुरुओं में जो अपन को शिवो हम कहते हैं.
அப்போ அந்த குருக்கள்ல யாரு தன்னை சிவோஹமன் சொல்லிக்கிறாங்க? ब्रह्मास्मि कहते हैं। பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் தான் பிரம்மான்னு சொல்லிக்கிறாங்க. और इस बड़े से बड़े कांटे में क्या अंतर हुआ? பிறகு இந்த பெரியதிலும் பெரிய முள்ளுல என்ன வித்தியாசம் இருக்குது? वो हिरण्यकश्यप बनते हैं। அவங்க இரண்யகஷ்யப் ஆகுறாங்க. कौन? யாரு? जो अपन को யாரு தன்னை शिवो हम कहलवाते हैं சிவோஹமன் சொல்லிக்கிறாங்க. और अपनी पूजा कराते हैं। பிறகு தன்னோட பூஜையை செய்ய வைக்கிறாங்க. और जो मुकर्रर रथ है जिसमें शिव प्रवेश करते हैं, பிறகு யாருக்குள்ள முகர ரூபத்துல சிவன் பிரவேசம் செய்யறாங்க. वो उन कांटों को निकालने के लिए बड़े से बड़ा कांटा तो है। அப்போ அவங்க அந்த முள்ளுகளை எடுக்கிறதுக்காக பெரியதிலும் முள்ளா இருக்காங்க தான். लेकिन वो अपन को शिव ஆனா அவங்க தன்னை சிவன் कहता नहीं। சொல்லுறது இல்ல. बाप ने कहा है அப்பா சொல்லிருக்காங்க, कि मैं आकर के साधु संतों का भी उद्धार करता हूँ। நான் வந்து சாது சந்த் இருக்காங்களே அவங்களோட உத்தாரத்தையும் செய்யறேன். உத்தாரம்னா கீழிருந்து மேல தூக்குறது, உயர்வுக்கு கொண்டு போகிறது. उद्धार मन உத்தாரனா उत्तम मन ऊपर, உத்தனா மேல, हर मन हरण करके ले जाता हूँ। ஹரனா கடத்திட்டு போகிறது, கடத்திட்டு போகிறேன். इस दुनिया के जो बड़े से बड़े साधु संत महात्माएं हैं, இந்த உலகத்துல யாரு பெரியதிலும் பெரிய சாது சந்த் மகாத்மாக்கள் இருக்காங்க? जिनकी बुद्धि इस दुनिया में ही लगी हुई है, யாரோட புத்தி இந்த உலகத்துல ஈடுபட்டு இருக்கு? अपना मन, अपना मान मर्तबा அவங்களோட மனது, அவங்களோட பேரு புகழு बढ़ाते रहते हैं। बड़े बड़े அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெரியதிலும் பெரிய मठ पंथ बनाते रहते हैं। மடங்கள் மடப்பந்தங்கள் எல்லாமே உருவாக்குறாங்க. उनकी बुद्धि को हरण करके कहाँ ले जाता हूँ? அவங்களோட புத்திய கடத்திட்டு எங்க போகிறேன்? ऊंची स्टेज में ले जाता हूँ। உயர்ந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறேன். उनका भी उद्धार करता हूँ। அவங்களோட உயர்வை கூடயும் ஏற்படுத்துறேன். अब साधु तो पवित्र होते हैं। இப்போ சாது தூய்மையாக இருப்பாங்க. परंतु नाम बड़ा क्यों रखा है? ஆனா பெரிய பேரையே வச்சிருக்காங்க. क्योंकि ईश्वर की ग्लानि बहुत करते हैं। ஏன்னா ஈஸ்வரனோட நிந்தனை ரொம்ப செய்யறாங்க. बाप को पत्थर भित्तर में कह करके அப்பாவை மண்ணாங்கட்டில இருக்காங்க, செவர்ல இருக்காங்கன்னு சொல்லி उनकी कितनी इंसल्ट कर दी है। அவங்கள எவ்வளவு அவமானம் பண்றாங்க. बाप किस में आता है? அப்பா யாருக்குள்ள வராரு? कहते हैं पत्थर बुद्धियों में आता है। சொல்றாங்க கல்லு புத்தில வராங்க. ऐसे पत्थर बुद्धि, இப்படிப்பட்ட கல்லு புத்தி, जिनकी बुद्धि में ज्ञान का तंत्र யாரோட புத்தில ஞானத்தினோட சாரம் बैठता ही नहीं, உட்கார்றதே கிடையாது. उनको भी त्रिमूर्ति भगवान के पोस्टर बना बना करके, उनके चित्र बना करके पूजते रहते। அவங்கள கூடயும் திரிமூர்த்தி பகவானாக அப்படின்னு அந்த போஸ்டரை பிரிண்ட் பண்ணி அவங்களோட சித்திரத்தை பிரிண்ட் பண்ணி பூஜை பண்றாங்க. पत्थर बुद्धि किसे कहा जाता है? கல்லு புத்தின்னு யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? इसकी बुद्धि में ज्ञान बैठे ही नहीं। யாரோட புத்தில ஞானம் உட்கார்றதே கிடையாது. कितना भी सुनाते रहो, எந்த அளவுக்கு வேணும்னாலும் சொல்லிட்டு இருங்க, ज्ञान उनकी बुद्धि में बैठता नहीं। इतने पत्थर बुद्धि है। ஞானம் அவங்களோட புத்தில உட்கார்றது இல்ல, அந்த அளவுக்கு கல்லு புத்தியா இருக்காங்க. तो भी अपनी पूजा कराते हैं कि हम ही त्रिमूर्ति शिव भगवान का रूप है। அப்பவும் தன்னோட பூஜைய பண்றாங்க, நாம தான் திரிமூர்த்தி பகவான் சிவனா இருக்கோன்னு. ब्रह्मा बाबा तो शरीर छोड़ के चला गया। பிரம்ம பாபா சரீரை விட்டுட்டு போயிட்டாங்க. अब हम इस संसार को नरक से இப்ப நாம இந்த உலகத்தை நரகத்திலிருந்து स्वर्ग बना देंगे। ஸ்வர்கமாக்குவோம். हम स्वर्ग का गेट खोलने वाले, நாம ஸ்வர்கத்தினோட கேட்டை ஓபன் பண்ண கூடியவங்க. असली ब्रह्मास्मि हम हैं। உண்மையான பிரம்மாஸ்மி நாம இருக்கோம். நான் தான் பிரம்மன், பிரம்மாஸ்மினா. तो बाप को पत्थर बुद्धियों में डाल दिया ना।
அப்போ அப்பாவை கல்லு புத்தியில போட்டுட்டாங்க இல்லையா? किसने? யாரு? उन भक्तों ने जो ऐसे पत्थर बुद्धियों को भी भगवान समझ करके அந்த பக்தர்கள் யாரு பகவான கூடயும் கல்லு புத்தின்னு நினைச்சுக்கிட்டு बैठ जाते हैं। உட்காந்துடுறாங்க. तो बाप की इंसल्ट कर दी ना। அப்போ அப்பாவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? बाप पत्थर बुद्धि में आवेगा, அப்பா கல்லு புத்தியில வருவாங்களா? बाप तो पारस है। அப்பா தங்கமாயிருக்காங்க. क्या बनाता है? என்ன ஆக்குவாங்க? पत्थर को भी கல்ல கூடயும் पारस बनाने वाला है। தங்கமாக்க கூடியவர். वो तो समझते नहीं है। சுயம் புரிஞ்சுக்கிறது இல்ல. अब वो तो तुम बच्चों के द्वारा ही समझेंगे। அவங்க குழந்தைகளான உங்க மூலமா தான் தெரிஞ்சுப்பாங்க. कहते भगवान भी उतर आए, சொல்றாங்க பகவான் இறங்கி வந்தாலும் ब्रह्मा भी उतरवाए, फिर பிரம்மா இறங்கி வந்தாலும் भी हम समझेंगे नहीं। ஆனாலும் நாம புரிஞ்சுக்க மாட்டோம். तो तुम बच्चों के द्वारा समझेंगे का क्या मतलब हुआ? குழந்தைகளான உங்க மூலமாக புரிஞ்சுப்பாங்கன்னா என்ன அர்த்தமாச்சு? है? मैं प्यार का सागर हूँ, நான் அன்பு கடலா இருக்கேன். मेरे द्वारा नहीं समझते, ஏன் மூலமா तुम्हारे द्वारा समझेंगे। புரிஞ்சுக்க மாட்டாங்க, உங்க மூலமாக புரிஞ்சுக்குவாங்க. इसके लिए बोला யாருக்காக சொன்னாங்க? तुम बच्चों के द्वारा, குழந்தைகளான உங்க மூலமாக. माना धर्मराज और धर्मराज के जो दूत हैं, அப்படின்னா தர்மராஜன் பிறகு ராஜனோட தூத் இருப்பாங்கன்னு. தூத்தன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட். उनकी जब मार पड़ेगी அவங்களோட அடி எப்போ வீழுமோ तो वो समझ जाते। அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ड्रामा प्लान अनुसार டிராமா பிளான் அனுசாரமாக इन आसुरी संप्रदायों की है आसुरी मत। இந்த ஆசுரி சம்பிரதாயத்தினர்களது ஆயிருக்குது ஆசுரி इनको कहेंगे டைரக்ஷன். रावण मत, இதுக்கு சொல்வாங்க ராவணனோட டைரக்ஷன். और तुम्हारी है ईश्वरीय मत। பிறகு உங்களதா இருக்குது ஈஸ்வரிய டைரக்ஷன். तुम बच्चे जानते हो कि हम श्री श्री की मत पर चल रहे हैं। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்ரீயோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். जो श्रेष्ठ ते श्रेष्ठ है, யாரு சிரேஷ்டதில சிரேஷ்டா இருக்காங்க उसकी मत पर चल रहे हैं श्रेष्ठ बनने के लिए। அவங்களோட டைரக்ஷன் படி நடந்துட்டு இருக்கிறோம் சிரேஷ்டமாக ஆகிறதுக்காக. श्रेष्ठ कहा जाता है देवताओं को। சிரேஷ்டமன் சொல்லி தேவதைகளுக்கு சொல்லப்படுகிறாங்க. श्रेष्ठ इंद्रियों से जो आचरण करते हैं उनको कहा जाता है உயர்ந்த இந்திரியங்கள் மூலமாக யார் ஆச்சரணம் செய்யறாங்களோ செயல்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது देवता। தேவதைகள். और वो देवताएं பிறகு அந்த தேவதைகள் श्री श्री की मत पर चल करके ऐसे देवता बनते हैं। ஸ்ரீயோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி அப்படிப்பட்ட தேவதைகளாக ஆகுறாங்க. तो वो श्री श्री कौन है? அப்ப அந்த ஸ்ரீ யாரானாங்க? देवताएं हैं श्रेष्ठ, தேவதைகள் ஆனாங்க சிரேஷ்டம். जो श्रेष्ठ इंद्रियों का आचरण करते हैं யாரு சிரேஷ்ட இந்திரியங்களை ஆச்சரணம் செய்யறாங்களோ செயல்களை செய்யறாங்களோ उनको कहते हैं देवता। அவங்களுக்கு சொல்லுவாங்க தேவதா. और वो हुए सिंगल श्री। பிறகு அவங்க ஆனாங்க சிங்கிள் ஸ்ரீ. डबल श्री कौन? பிறகு டபுள் ஸ்ரீ யார் ஆனாங்க? डबल श्री का क्या मतलब हुआ? டபுள் ஸ்ரீயோட அர்த்தம் என்ன ஆச்சு? वो सिंगल श्री அவங்க சிங்கிள் ஸ்ரீ. और वो डबल श्री। பிறகு அவங்க டபுள் ஸ்ரீ. क्यों कहा गया डबल श्री? ஏன் சொல்லப்பட்டிருக்குது டபுள் ஸ்ரீன்னு? वो देवताओं में भी कोई ஆமா அவங்க தேவதைகள்லயும் ऊंचा देवता है, உயர்ந்த தேவதா இருக்காங்க, महान देवता है, மகான் தேவதா இருக்காங்க. जो परमात्मा का जिसको टाइटल मिला हुआ है। யாருக்கு பரமாத்மாவோட டைட்டில் கிடைச்சிருக்கு? वो परमात्मा परमपिता नहीं है। அந்த பரமாத்மா பரம்பிதா இல்ல. परमपिता कौन है? பரம்பிதா யாரா இருக்காங்க? बिंदु आत्माओं का बाप शिव।
बिंदु बिंदु आत्माक्களோட அப்பா சிவன். लेकिन वो परम पिता के साथ परमात्मा का टाइटल पीछे से जुड़ा हुआ है. ஆனா அந்த பரம்பிதாவினோட கூட பரமாத்மாவோட டைட்டில் என்றது பின்னாடியில் இருந்து இணைக்கப்பட்டிருக்கு. जैसे कहते हैं शिव शंकर. எப்படி சொல்லப்படுகிறாங்க சிவசங்கர். तो कौन सा नाम पहले? அப்போ எந்த பேரு ஃபர்ஸ்ட்? शिव का नाम पहले, சிவனோட பேரு ஃபர்ஸ்ட், शंकर का नाम சங்கரோட பேரு बाद में. பிறகு कहते हैं ना. சொல்றாங்க இல்லையா? तो ऊंच कौन हुआ? அப்போ உயர்ந்தவங்க யாரானாங்க? शिव हुआ ऊंच சிவன் ஆனாங்க உயர்ந்தவங்க. और शंकर उसके नेक्स्ट टू शिव हुआ. பிறகு சங்கர் ஆனாங்க நெக்ஸ்ட் டு சிவன். जैसे मुरली में बोला, எப்படி முரளில சொல்லிருக்காங்க, नेक्स्ट टू शिव कहेंगे शंकर को, நெக்ஸ்ட் சிவன் சங்கருக்காக சொல்வாங்க. नेक्स्ट टू शिव कहेंगे प्रजापिता को, பிறகு நெக்ஸ்ட் சிவனுக்கு சிவன்னா பிரஜாபிதாக்கு சொல்வாங்க. नेक्स्ट टू शिव कहेंगे संगम युगी कृष्ण को, பிறகு நெக்ஸ்ட் சிவன் சங்கமிகு கிருஷ்ணருக்கு சொல்வாங்க. नेक्स्ट टू शिव कहेंगे नारायण को. பிறகு நெக்ஸ்ட் சிவன் நாராயணனுக்கு சொல்வாங்க. कौन से नारायण को? எந்த நாராயணனுக்கு சொல்வாங்க? सत्युग के 8वें नारायण को नहीं, சத்யுகத்தினோட 8வது நாராயணனுக்கு இல்ல, दूसरे या पहले नारायण को नहीं, ரெண்டாவது இல்லன்னா ஃபர்ஸ்ட் நாராயணனுக்கு இல்ல. संगम युग में नर से சங்கமிகத்துல யாரு நரசு डायरेक्ट नारायण बनता है उसको कहेंगे டைரக்ட் நாராயண் ஆகுறாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க. नेक्स्ट टू गॉड. அவங்களுக்கு சொல்வாங்க நெக்ஸ்ட் டு காட். तो वो हुआ श्री श्री. அப்ப அவங்க ஆனாங்க ஸ்ரீ ஸ்ரீ 108. 108. आज के साधु संत महात्मा ये टाइटल दरवाई लेते हैं. இன்றைய சாது சந்த மகாத்மாக்கள் இந்த டைட்டில क्या? வச்சுக்கிறாங்க. என்ன? श्री श्री 108. ஸ்ரீ ஸ்ரீ 108. अब वास्तव में இப்போ வாஸ்தவத்துல ये उनका टाइटल है ही नहीं. இது அவங்களோட டைட்டில் இல்லவே இல்ல. माने दुनिया की जो श्रेष्ठ जो आत्माएं हैं, அப்படின்னா உலகத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்கள் யார் இருக்காங்களோ 108, 108 ஆத்மாக்கள், उनकी संगठन रूपी माला बनाने वाला அவங்களோட சங்கடன ரூபமான மாலையை உருவாக்க கூடியவங்க वो साधु संत महात्मा अपन को कैसे कहते हैं? அந்த சாது சந்த் மகாத்மா ஆத்மாக்கள் எப்படி சொல்லிக்கிறாங்க? वो माला அந்த மாலை वो नहीं बनाते, அவங்க ஒண்ணு உருவாக்குறது இல்ல. वो श्रेष्ठ आत्माओं की माला रूपी संगठन मैं बनाता हूँ. அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களோட மாலா ரூபமான சங்கடன் நான் உருவாக்குறேன். उनका संगठन बना करके அவங்களோட சங்கடனைய உருவாக்கி मैं नई दुनिया की स्थापना करता हूँ. நான் புது உலகத்தினோட ஸ்தாபனைய செய்யறேன். तो ये टाइटल मेरा है. அப்போ இந்த டைட்டில் என்னோடதா இருக்கு. ये सब मनुष्य तो यहाँ सब भ्रष्टाचारी है. இந்த எல்லா மனிதர்கள் இங்க எல்லாருமே தாழ்ந்தவங்க இருக்காங்க. गवर्नमेंट भी कहती है भ्रष्टाचारी, கவர்மெண்ட் கூடயும் சொல்லுது தாழ்ந்தவங்கன்னு. लेकिन गवर्नमेंट अपन को भ्रष्टाचारी नहीं समझती. ஆனா கவர்மெண்ட் அவங்கள பிரஷ்டாச்சாரி தாழ்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறது இல்ல. वो साधु संत महात्मा भी अपन को भ्रष्टाचारी नहीं समझते. அந்த சாது சந்த் மகாத்மாக்கள் கூடயும் அவங்கள பிரஷ்டாச்சாரி தாழ்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறது இல்ல. वास्तव में हम थे शिष्टाचारी. வாஸ்தவத்துல நாம தான் உயர்ந்தவங்க ஆனோம். फिर भ्रष्टाचारी किसने बनाया? பிறகு தாழ்ந்தவங்க யார் ஆக்குனாங்க? हम शिष्टाचारी थे, நாம உயர்ந்தவங்களாக இருந்தோம். फिर भ्रष्टाचारी रावण ने बनाया. ये रावण कौन? பிறகு தாழ்ந்தவங்க இந்த ராவணன் ஆக்குனா. ராவணன் யாரு? मुरली में कहा ये गुरु लोग. முறையில சொல்லிருக்காங்க இந்த குருக்கள். जो गुरु लोग आते हैं, இந்த குருக்கள் வராங்க, संसार के बड़े से बड़े गुरु बनकर के बैठते हैं. உலகத்துல எல்லாத்தை விட பெரியதிலும் பெரிய குரு ஆகி உட்கார்றாங்க. इब्राहिम आए, बुद्ध आए, क्राइस्ट आए, गुरु नानक आए. இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட் இவங்கெல்லாம் வந்தாங்க. குரு நானக் வந்தாங்க. ये बड़े से बड़े गुरु आए. இந்த பெரியதிலும் பெரிய குருக்கள் வந்தாங்க. ये सब रावण संप्रदाय हो गए. இவங்க எல்லாருமே ராவண சம்பிரதாயத்தினர்கள் ஆனாங்க, ஆயிட்டாங்க.
अनेक प्रकार की मतें देने वाली। நிறைய விதமான டைரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடியவங்க. रावण को 10 सिर होते हैं, इसका मतलब क्या हुआ? ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கும்னா இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? ये ராவணன் अनेक प्रकार की मतें देने वाला है, நிறைய விதமான டைரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடியவன், வழிமுறைகளை கொடுக்கக்கூடியவன். अब इनके संग के रंग में आकर तुम श्रेष्ठाचारी से भ्रष्टाचारी बन गए। இப்போ இவங்களோட சங்கத்தினோட நிறையில வந்து நீங்க உயர்ந்தவங்கள்ல இருந்து தாழ்ந்தவங்க ஆயிட்டீங்க. तो रावण ने भ्रष्टाचारी बनाया ना। அப்போ ராவணன் தாழ்ந்தவன்களாக ஆக்குனா இல்லையா? आपने समझाया था। அப்பா புரிய வச்சிருந்தாங்க. हमसो का अर्थ क्या है? ஹம்சோயினோட அர்த்தம் என்ன இருக்கு? हम நாம सो देवी देवता, அந்த தேவி தேவதைகளாக இருந்தோம். जो सत्युग त्रेता में हम देवी देवताएं थे, சத்யுக திரேதால நம்ம என்ன தேவி தேவதைகளாக இருந்தோமோ वही मंदिरों में रखी हुई मूर्तियाँ அந்த கோயில்கள்ல வச்சிருக்கிற மூர்த்திகள் தான். हम अब क्या बन गए? இப்ப நாம என்ன ஆயிட்டோம்? है? वो पत्थर बुद्धि मूर्तियाँ बन गई और हम उनकी पूजा करने लगे। அந்த கல்லு புத்தி மூர்த்திகள் ஆயிட்டாங்க. பிறகு நாம இப்போ அவங்களோட பூஜையை செஞ்சிட்டு இருக்கோம். ये धारण करने योग्य बातें हैं। இது தாரணா பண்ற விஷயங்கள் ஆயிருக்குது. हमसो का अर्थ क्या? हमसो देवता थे। ஹம்சோயினோட அர்த்தம் என்ன ஆயிடுச்சு? நாம தேவி தேவதைகளாக இருந்தோம். अब हमसो இப்ப நாம भ्रष्टाचारी बने, தாழ்ந்தவங்க ஆயிட்டோம், भगत बने। பக்தர்களா இருக்கோம். बाबा ने समझाया था। அப்பா புரிய வச்சிருக்காங்க. और ये जो गुरु लोग समझाते हैं, பிறகு இந்த குருக்கள் என்ன புரிய வைக்கிறாங்க? उसमें फर्क क्या है? இதுல रात என்ன வித்தியாசம் இருக்கு? दिन का फर्क है। பகல் இரவினோட வித்தியாசம் இருக்கு. तुम बच्चों की सिवाय और कोई इस फर्क को समझ न सके। குழந்தைகளான உங்களை தவிர யாருமே இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியாது. तुम्हारा ही पार्ट है समझने का। உங்களது தான் பார்ட்டா இருக்குது புரிஞ்சுக்கிற பார்ட்டு. क्या? என்ன? इनका पार्ट समझने का नहीं है। இவங்களோட பார்ட்டு புரிஞ்சுக்கிறது இல்ல. इनका எது யாரோடது? न इनका है न उनका है। இவங்களது கூடயும் இல்ல அவங்களது கூடயும் இல்ல. उन देहधारी धर्म गुरुओं का भी पार्ट नहीं है। அந்த தேகதாரி தர்ம குருக்களது கூடயும் பார்ட் இல்ல. इनका भी पार्ट नहीं है समझने का। इनका இவங்களது கூடயும் பார்ட் இல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக. मानो இவங்களதுன்னா ब्रह्मा का। பிரம்மாது. इनकी बाजू में मैं बैठ करके बोलता हूँ, இவங்களோட பக்கத்துல உட்காந்து நான் என்ன சொல்றேனோ मुरली चलाता हूँ, முரளிய வாசிக்கிறேன். इनका भी पार्ट समझने का नहीं है। இவங்களோட பாட்டு கூடயும் புரிஞ்சுக்கிறதுக்கானது கிடையாது. ये भी नहीं समझ सकते। இவங்களால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. मैं तुमको समझाता हूँ, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ये तो बीच में सुन लेता है। இவங்க நடுவுல கேட்டுக்கிறாங்க. क्या? என்ன? इसलिए मैं इसको सुनाता नहीं हूँ, समझाता नहीं हूँ। அதனால நான் இவங்களுக்கு சொல்லுறது இல்ல புரிய வைக்கிறது இல்ல. समझाता तुमको हूँ, புரிய வைக்கிறது உங்களுக்கு. ये तो बीच में ऐसे ही सुन लेता है। இவங்க நடுவுல அப்படியே கேட்டுக்கிறாங்க. तो किसको सुनाया जाता है? யாருக்கு சொல்லப்படுகிறது? किसको समझाया जाता है? யாருக்கு புரிய வைக்கப்படுகிறது? जो समझने योग्य हो யாரு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியுடையவங்களாக இருப்பாங்களோ उसको समझाया जाता है। அவங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. तो तुम समझदार हो, அப்போ நீங்க புத்திசாலிகளாக இருக்கீங்க. तुम समझदार बच्चे हो, நீங்க புத்திசாலி குழந்தைகளாக இருக்கீங்க. तुम इन बातों को समझते हो, நீங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க. तो बच्चों को अंदर में बहुत खुशी रहनी चाहिए। அப்போ குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப குஷி இருக்கணும். कि बाप हमारे सामने आए हैं அப்பா நமக்கு முன்னாடி வந்திருக்காங்க. और हम बच्चे बेहद के बाप के सामने आए हैं। பிறகு குழந்தைகளான நாம எல்லாருக்கும் அப்பாற்பட்ட அப்பாக்கு முன்னாடி வந்திருக்கோம். प्रजापिता ब्रह्मा के भी बहुत बच्चे हैं। பிரஜாபிதா பிரம்மாக்கு கூடயும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. भी क्यों लगा दिया?
அவங்களுக்கு கூடயும் ஏன் சொன்னாங்க? यहाँ भी शब्द क्यों लगाया? அவங்களுக்கு கூடயும் சொல்லி ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க இங்க? ब्रह्मा के भी बहुत बच्चे हैं। பிரம்மாக்கு கூடயும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ब्रह्मा के कितने ढेर सारे ब्राह्मण ब्राह्मणियां पैदा हो गए। பிரம்மாக்கு எத்தனை நிறைய பிராமணர்கள் பிராமணியர்கள் ஜென்ம எடுத்துக்கிறாங்க. कुछ मुखवंशावली बने, சிலர் முகவம்சாவளிகளானாங்க, और कुछ कुखवंशावली बने। சிலர் குக்கவம்சாவளிகளானாங்க. तो जैसे ब्रह्मा के ढेर बच्चे हैं, वैसे प्रजापिता ब्रह्मा के भी அப்போ எப்படி பிரம்மாக்கு நிறைய குழந்தைகளோ அதே மாதிரி பிரஜாபிதா பிரம்மாக்கு கூடயும் ढेर बच्चे நிறைய குழந்தைகள் இருக்காங்க. इनको भी बहुत बच्चे हैं ना। இவங்களுக்கு கூடயும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? उनको कहेंगे बाप, அவங்களுக்கு சொல்வாங்க அப்பா. इनको யாருக்கு? उनको कहेंगे बाप, அவங்களுக்கு அப்பான்னு சொல்வாங்க. तो इनको क्या कहेंगे? அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? इनको भी बहुत बच्चे हैं, இவங்களுக்கு கூடயும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. उनको कहेंगे बाप, அவங்களுக்கு சொல்வாங்க அப்பா. तो इनको क्या कहेंगे? அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? हैं? अरे ब्रह्मा माने क्या? बड़ी माँ। அரே பிரம்மானா என்ன? பெரிய அம்மா. वो है बड़ा बाप, அவங்க ஆயிருக்காங்க பெரிய அப்பா. तो ये है बड़ी माँ। பிறகு இவங்க ஆயிருக்காங்க பெரிய அம்மா. उनको कहेंगे बाप, அவங்களுக்கு சொல்வாங்க அம்மா. அவங்களுக்கு சொல்வாங்க அம்மா இல்ல பாபா சொல்றாங்க அப்பா. उनको कहेंगे मनुष्य सृष्टि के शरीरों का बाप। அவங்களுக்கு சொல்வாங்க மனித சிருஷ்டிக்கு शरीरங்களுக்கு அப்பா. वो किसका बाप है? யாருக்கு அப்பா இருக்காங்க? जो मनुष्य सृष्टि के शरीरधारी हैं, யாரு மனித சிருஷ்டியில शरीरधाரிகள் उन இருக்காங்க. सबका बाप है वो बाप, அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா प्रजापिता। பிரஜாபிதா. ये है उनकी माँ, பிறகு இவங்க அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, वो सभी का बाप। அவங்க எல்லாருக்குமே அப்பா. और ये பிறகு இவங்க सभी का बाप नहीं है। இவங்க எல்லாருக்குமே அப்பா இல்ல. किनका बाप है? யாருக்கு அப்பா இருக்காங்க? ब्रह्मा कुमार कुमारियों का பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு बाप है। सबको इसको बाप मानते அப்பா இருக்காங்க. எல்லாருமே இவங்கள அப்பா என்ற ரூபத்துல मानते नहीं है। ஏத்துக்கிறது இல்ல. वो फिर सब आत्माओं का रूहानी बाप है। பிறகு அவங்க இவங்க எல்லாருக்குமே ஆன்மீக அப்பா இருக்காங்க. वो அவங்க सब है, वो सब रूहानी आत्माओं का बाप है। அவங்க எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. वो मनुष्य सृष्टि का बाप है। பிறகு और ये இப்போ சுப்ரீம் சொல்லுக்கு சொல்றாங்க, மேலே காட்டிட்டு சொல்றாங்க அவங்க எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா. பிறகு அவரா இருக்காங்க எல்லா மனித ஆத்மாக்களுக்கு அப்பா, மனிதர்களுக்கு. பிறகு இவங்க ये बाप किसका है? இந்த அப்பா யாரா இருக்காங்க? ये ब्रह्मा कुमार कुमारियों का बाप। இவங்க பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு அப்பா இருக்காங்க. तो वो जिस्मानी बाप, அப்ப அவங்க ஆனாங்க शरीरத்துக்கான அப்பா. जितने भी 500-700 करोड़ जिस्मानी मनुष्य हैं, எத்தனை எல்லாம் 500 கோடி 700 கோடி शरीरधारी மனிதர்கள் இருக்காங்க, उन सब का बाप। அவங்க எல்லாருக்குமே அப்பா. और उसका भी कौन बाप பிறகு அவங்களுக்கு கூடயும் அப்பா யாரு? है? जो 500-700 करोड़ मनुष्यों का बाप है, उसका भी बाप कौन? 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் அப்பா யாரா இருக்காங்க? रूहानी बाप। ஆன்மீக அப்பா. इनसे बड़ा और कोई नहीं। இவங்களை விட பெரியவங்க வேற யாருமே இல்ல. इनसे बड़ा யாரை விட? शिव बाप से बड़ा कोई है नहीं। शिव बाप விட பெரியவங்க யாருமே இல்ல. इनसे वर्षा भी ऊंचते ऊंच मिलता है। இவங்களிடம் இருந்து சொத்து கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது கிடைக்குது. ऊंचते ऊंच बाप से உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இடம் இருந்து ऊंचते ऊंच वर्षा मिलता है।
உயர்ந்ததிலும் உயர்ந்த சொத்து கிடைக்குது. विश्व के मालिक श्री लक्ष्मी नारायण बनते हैं. விஸ்வ கே மாலிக் உலகத்துக்கே எஜமான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் ஆகுறாங்க. आधा कल्प के लिए इतने सुखी बनेंगे. பாதி கல்பத்துக்காக எந்த அளவுக்கு சுகமாக ஆயிடுறாங்கன்னா तो तुम बच्चों को पढ़ाई में गफलत नहीं करनी चाहिए. அப்போ குழந்தைகளான உங்களுக்கு படிப்புல கேர்லெஸ்னஸ் காமிக்க கூடாது. அப்படின்னா கவன குறைவு இருக்க கூடாது. बुद्धि से जज करो. புத்தி மூலமாக நிர்ணயம் பண்ணிக்கோங்க. कि ये जो कमाई तुम कर रहे हो, இந்த சம்பாத்தியத்தை நீங்க என்ன செஞ்சுட்டு पढ़ाई இருக்கீங்க, पढ़ रहे हो, படிப்பை என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, ये तुम्हारा कितना साथ देगी. இது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். ये पढ़ाई कितने जन्म साथ देगी. இந்த படிப்பு எத்தனை ஜென்மங்களுக்கு உதவி செய்யும், கூட இருக்கும். 21 जन्म तो साथ देगी. 21 ஜென்மங்களுக்காக உதவி செய்யும் தான். लेकिन ஆனா जो पुरुषार्थ करने के संस्कार पड़ रहे हैं, ஆனா புருஷார்த்த செய்யற சம்ஸ்காரம் என்ன விழுந்துட்டு இருக்கு. कोई तो अल्पेपन के संस्कार डाल रहे हैं. சிலர் எப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்தினோட சம்ஸ்காரத்தை போட்டுட்டு இருக்காங்க. कोई तीव्र पुरुषार्थ के संस्कार डाल रहे हैं. சிலர் தீவிரமான புருஷார்த்தத்தினோட சம்ஸ்காரத்தை போட்டுட்டு இருக்காங்க. कोई हाई जंप लगाने के संस्कार डाल रहे हैं. சிலர் ஹை ஜம்ப் போடுற சம்ஸ்காரத்தை போட்டுட்டு இருக்காங்க. तो जो जैसे संस्कार डाल रहे हैं, அப்போ யாரு எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை போட்டுட்டு இருக்காங்களோ वो संस्कार उनके 63 जन्म में भी कायम रहेंगे. அந்த சம்ஸ்காரம் அவங்களது 63 ஜென்மங்கள்ல கூடயும் அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். என்ன मानो बाबर था. உதாரணத்துக்காக பாபர் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. छोटा सा सिपाही था. சின்ன சிப்பாயியாக இருந்தாங்க, ஒரு படை வீரனாக சோல்ஜராக இருந்தாங்க. और कितना पुरुषार्थ ही निकला. பிறகு எந்த அளவுக்கு அவங்க புருஷார்த்தத்தை செஞ்சாங்க. सिपाही से ऊंचा चढ़ करके அந்த சோல்ஜர்ல இருந்து படை வீரன், ஒரு சின்ன படை வீரன் இருந்தாங்க, அதிலிருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, भारत का सम्राट बनकर के बैठ गया. பாரத்துக்கு சாம்ராட்டனாகி உட்கார்ந்துட்டாங்க. एक ही जन्म में. ஒரே ஜென்மத்துல. तो ये पुरुषार्थ के संस्कार कहाँ से भरे. அப்போ இந்த புருஷார்த்தத்தினோட சம்ஸ்காரம் எங்கிருந்து நிரப்பிட்டாங்க. ये तीव्र पुरुषार्थ के संस्कार संगम युग में भरे. இந்த தீவிரமான புருஷார்த்தத்தினோட சம்ஸ்காரம் சங்கம் யுகத்துல நிரப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. तो विवेक कहता है, அப்போ புத்தி சொல்லுது, वो कमाई जो दुनियावी है, அந்த ஒரு சம்பாத்தியம் உலகத்தினோட என்ன இருக்கு, वो तो अल्पकाल क्षण भंगुर के लिए. அது கொஞ்ச நேரத்துக்காக கொஞ்ச நொடிகளுக்காக இருக்கிற சுகம். और ये कमाई तो கொஞ்ச நேரத்துக்கான சம்பாத்தியம். பிறகு இந்த சம்பாத்தியம் तुमको जन्म जन्मांतर साथ देगी. உங்களுக்கு ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக உதவி செய்யும். 21 जन्म के लिए तो कमाई है ही. 21 ஜென்மங்களுக்காக சம்பாத்தியம் இருக்குதான் செய்யும். அது பக்கம். 21 जन्म के आधार पर ஆனா 21 ஜென்மங்களினோட ஆதாரப்படி 63 जन्मों का भी 63 ஜென்மங்களது கூடயும் हिसाब बन जाता है. கணக்கென்றது ஏற்படுது. इस तरफ भी ध्यान न देने से बहुत घाटा हो जाएगा. இந்த பக்க கூடயும் கவனம் செலுத்தாம இருக்கிறதுனால ரொம்ப லாஸ் ஆயிடும், நஷ்டம் ஆயிடும். इस तरफ எந்த பக்கம் रूहानी पढ़ाई की तरफ ध्यान न देने से ஆன்மீக படிப்பு என்ன இருக்குதோ இத பற்றி கவனம் செலுத்தாம இருக்கிறதுனால घाटा बहुत भारी हो जाएगा. நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடும். जितना याद करेंगे, எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ, स्वदर्शन चक्रधारी बन बाप को याद करेंगे, சுயதர்ஷன் சக்கரதாரிகளாக ஆகி அப்பாவை நினைவு செய்வீங்களோ, उतनी कमाई होगी. அந்த அளவுக்கு சம்பாத்தியம் ஆகும். क्या என்ன कैसे याद करेंगे. யார நினைவு செய்யறது साधारण याद करने की बात नहीं है. சாதாரணமாக நினைவு செய்யற விஷயம் இல்ல. स्व
माने आत्मा, ஸ்வ அப்படின்னா ஆத்மா, दर्शन माने आत्मा के 84 जन्मों का தர்ஷனன்னா दर्शन करना। ஆத்மாவோட 84 ஜென்மங்களோட தர்சனத்தை பண்ணிக்கிறது, பாக்குறது। चक्र சக்கர माने 84 के चक्र में இந்த 84 ஜென்மங்களோட சக்கரத்துல आत्मा कैसे कैसे चक्कर लगाती है, ஆத்மா எப்படியெல்லாம் சுத்துது, इस बात पर मनन चिंतन मंथन करना இந்த விஷயத்தை பற்றி விசாரசாகர மந்தனத்தை செய்யுது। और अपने 84 जन्मों को खोद खोद करके निकाले। பிறகு தன்னோட 84 ஜென்மங்களை அது எப்படின்னா அத டீப்பா போய் அத ஆழமா போய் பாக்குறது। हम आत्मा पाठधारी है ना, நாம ஆத்மாக்கள் பாட்தாரிகளாக இருக்கிறோம் இல்லையா? तो वो पाठधारी कैसा जिसको अपने पाठ का ही पता न हो। அப்போ அந்த பாட்தாரி எப்படிப்பட்ட பாட்தாரி, அவங்களுக்கு தன்னோட பாட்டை பத்தியே தெரியாது। बाप कहते वो तो बेवकूफ पाठधारी होता है, அப்பா சொல்றாங்க அவங்க என்னன்னா முட்டாள் பாட்தாரிகள் ஆனாங்க, जिसको अपने पाठ का ही पता न हो। யாருக்கு தன்னோட பாட்டை பத்தியே தெரியுது இல்லையோ அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அவங்க முட்டாளா இருக்காங்கன்னு। तो अभी हम क्या हुए இப்ப நாம என்ன ஆயிட்டோம்? हैं? नहीं तो 84 जन्म बताओ कौन कौन से हुए। சரி 84 ஜென்மங்கள் எது எது சொல்லுங்க। तो दंगा मस्ती हो गई। இது எப்படி என்ன வலுக்கட்டாயமாக செய்யற விஷயம் ஆயிடுச்சு, இல்லைன்னாலும் இருக்குதுன்னு சொல்ற விஷயம் போலன்னு சொல்றாங்க। அந்த மாதாஜி ஏதோ क्वेश्चन கேக்குறாங்க இல்லையா, அதுக்கு இப்படி சொல்றாங்க। बाप तरीका बताते அப்பா அந்த முறைய சொல்றாங்க, कि ऐसे ऐसे मनन चिंतन मंथन करो இப்படி எல்லாம் விசாரசாகர மந்தனத்தை செய்யுங்க, तो तुम्हारी बहुत कमाई होगी। அப்போ உங்களுக்கு ரொம்ப சம்பாத்தியம் ஏற்படும்। अलफ को याद करने में तुमको तकलीफ क्या होती है, அலஃப நினைவு செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமாகுது, जो तुम बार बार भूल जाते हो। நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்களே। क्या? अलफ माना खड़ा डंडा, அலஃபனா நின்னிருக்கிற குச்சி, जो पुरुषार्थ में आदि से अंत तक खड़ा रहता है, யாரு புருஷார்த்தத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்னுட்டு இருப்பாங்க, गिरता नहीं। கீழே வீழ்றது கிடையாது। और जो है மத்தவங்க யாரு இருக்காங்க, उनका पुरुषार्थ அவங்களோட புருஷார்த்தம் एक जैसा नहीं चलता, ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, एक रस नहीं चलता। ஒரே ரசமாக இருக்காது, அப்படின்னா ஒரே ஸ்டேஜ்ல இருக்காது। और एक का पुरुषार्थ பிறகு ஒருத்தரோட புருஷார்த்தம் जो खड़ा डंडा है अलफ है, யாரு நின்னுட்டு இருக்கிற குச்சி இருக்காங்க, அலஃப் இருக்காரு, उसका पुरुषार्थ एकदम एक रस चलता है। அவங்களோட புருஷார்த்தம் முழுமையாக ஏகரசமாக நடக்குது, ஒரு ரசமாக। तो जो एक रस पुरुषार्थी है, அப்போ ஏகரச ஒரு ரச புருஷார்த்தியாக யார் இருக்காங்களோ ஒரே மாதிரி அவங்களோடது இருக்கும், சேஞ்ச் ஆகாது, அப்படிப்பட்ட புருஷார்த்தி யார் இருக்காங்க उसी को याद करना चाहिए, அவங்களதான் நினைவு செய்யணும்। या ऊपर नीचे होने वालों को याद करना चाहिए। இல்லன்னா யாரு அப் அண்ட் டவுன்ல வராங்க, மேல போறாங்க கீழே வராங்க, அப்படிப்பட்டவங்கள நினைவு செய்யணுமா? मुरली में क्यों मना कर दिया इस ब्रह्मा को याद नहीं करना है? முரளில ஏன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இந்த பிரம்மாவை நினைவு செய்யறது? क्योंकि वो पुरुषार्थ में चलते चलते ஏன்னா அவங்க புருஷார்த்தத்தை நடக்க நடக்க क्या हो गया, என்ன ஆயிட்டாங்க, पड़ गया, கீழே விழுந்துட்டாங்க। गिर गया। तो तुमको क्या तकलीफ होती है அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் अलफ को याद करने में? அலஃப நினைவு செய்யறதுல? जो अलफ ऊंचे से ऊंचे है, எந்த அலஃப் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், उसको याद करने में तुम्हें तकलीफ क्यों होती है? அப்போ அவங்கள நினைவு செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? माया बड़ी पहलवान, மாயா மிக பெரிய பைல்வானா இருக்கு, कितना बिघन डालती है। எவ்வளவு தடைய போடுது। बाप कहते हैं सिर्फ अलफ और बे को याद करो। அப்பா சொல்றாங்க வெறும் அலஃப் பிறகு பேய நினைவு செய்யுங்க। बाप को याद करने से हम तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे। அப்பாவை நினைவு செய்யறதுனால
நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவோம். अभी समय बहुत कम है. இப்போ நேரம் ரொம்ப கம்மி இருக்கு. 70 साल हो गए कहते कहते. 70 வருஷம் ஆயிடுச்சு சொல்லி. என்ன समय बहुत कम है. நேரம் ரொம்ப கம்மி இருக்கு. धंधा धोरी करते करते தொழில் வியாபாரம் எல்லாம் செய்ய अपने मासूक को தன்னோட காதலனை तुम याद करेंगे நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா तो भविष्य के लिए बहुत फायदा होगा. அப்போ வருங்காலத்துக்காக ரொம்ப லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. वो कमाई कितना साथ देती है. பாபா சொல்றாங்க இந்த சம்பாத்தியம் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, உதவி செய்யும். कितने पदमा पदम पति तुम बनते हो. எந்த அளவுக்கு நீங்க பத்மா பதம் பத்தி ஆகுறீங்க. நீங்க वो जो दुनिया में पदमा पदम पति है, இப்போ உலகத்துல அந்த பதம் பத்தி யார் இருக்காங்களோ பதமா பதம் பத்திகள், पदम पति सिंघानिया, பதம் பத்தி சிங்கானியா, टाटा बिरला तो तुम जानते हो. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். कितने दिन चलेंगे. இதெல்லாம் எவ்வளவு நாள் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். कितने दिन चलेंगे. எவ்வளவு நாள் நடக்கும் இதெல்லாம். तो इसी जन्म में होने वाले हैं. அவங்க இந்த ஜென்மத்திலேயே பறந்து போகக்கூடியவங்க இருக்காங்க. और तुम्हारी कमाई तो பிறகு உங்களோட சம்பாத்தியம் जन्म जन्मांतर चलने वाली है. ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக போகக்கூடியதா இருக்குது. उन पदमा पदम पति बनने वाले, मल्टी मिलियनर्स बनने वाले, அப்போ அந்த பத்மா பதம் பத்தி ஆகக்கூடியவங்க, மல்டி மில்லியனாயர் ஆகக்கூடியவங்க कि जो पोते दोत्रे होंगे, அவங்களோட பேரர்கள் वो उनके धन का वर्षा नहीं पा सकेंगे. யார் இருப்பாங்களோ அவங்க இவங்களோட தனத்தினோட சொத்தை எடுத்துக்க முடியாது. और तुम जो कमाई करते हो, பிறகு நீங்க என்ன சம்பாத்தியத்தை செய்றீங்களோ उसका वर्षा 21 जन्मों तक तुम्हारे पोत्रे दोत्रे खोत्रों को मिलता रहेगा. அதோட சொத்து 21 ஜென்ம வரைக்கும் உங்களோட பேரர்கள், பிறகு அவங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். एक के बाद एक. पहला लक्ष्मी नारायण, ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர். ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயண், उसका बच्चा, அவங்களோட दूसरा लक्ष्मी नारायण, उसका அவங்களோட குழந்தை. ரெண்டாவது லக்ஷ்மி நாராயண், बच्चा, அவங்களோட குழந்தை. तीसरा लक्ष्मी नारायण, மூணாவது லக்ஷ்மி நாராயண், उसके बच्चे, चौथा लक्ष्मी नारायण. அவங்களோட குழந்தை. நாலாவது லக்ஷ்மி நாராயண். तो सब हो गए ना 21 जन्म तक. அப்போ எல்லாமே ஆயிட்டாங்க இல்லையா. அப்போ 21 ஜென்ம வரைக்கும் वो कतार लगी रही. அந்த லைன் அப்படியே போகும். அந்த வரிசையா அப்படியே போகும். वो जो दुनिया भी पदमा पदम पति है, मल्टी मिलियनर है, அங்க உலகத்துல பத்மா பதம் பத்தி யார் இருக்காங்க, மல்டி மில்லியனாயர்ஸ் யார் இருக்காங்க, उनके पोत्रे धोत्रे, அவங்களோட பேரர்கள், பிறகு அவங்க வரக்கூடியவங்க, நெக்ஸ்ட் வரக்கூடியவங்க उनकी मिल्कियत प्राप्त नहीं कर पाएंगे. அவங்களோட சொத்தை எடுத்துக்க கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. क्योंकि तुम जानते हो कि अब तो विनाश ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ विनाश होने वाला है. விநாசம் ஆக போகுதுன்னு. वो लोग समझते हैं हमारी वंशावली बहुत सुखी होगी. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளோட வம்சாவளி ரொம்ப சுகமாக இருக்கும். क्योंकि हमने बहुत धन कमा के रखा हुआ है. ஏன்னா நம்ம ரொம்ப தனத்தை சம்பாத்தியத்தை பண்ணி வச்சிருக்கோம். तुम जानते हो உங்களுக்கு தெரியும் ये उनका कमाया हुआ धन सारा இந்த சம்பாத்தியம் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ இது எல்லாமே मिट्टी में मिल जाने वाला. எல்லாமே மண்ணு பாலாக போகுது, மண்ணுல கலந்து போகுது. क्योंकि आज की दुनिया में ஏன்னா இன்றைய உலகத்துல कोई सच्ची कमाई करता ही नहीं है. யாருமே உண்மையான சம்பாத்தியத்தை செய்யறதே இல்ல. क्या என்ன जितने भी करोड़पति अरबपति बन रहे हैं, எத்தனை எல்லாம் கரோடபதி அப்படின்னா கோடீஸ்வரர்கள், பிறகு அரபதி அவங்கள விட பெரியவங்க, वो सब झूठी कमाई से बन रहे हैं या सच्ची कमाई से बन रहे हैं? அவங்க எல்லாருமே பொய்யான சம்பாத்தியத்தை மூலமா ஆயிட்டு இருக்காங்களா
இல்லைன்னா உண்மையான சம்பாத்தியம் மூலமாக ஆயிட்டு இருக்காங்களா? झूठी कमाई से बोल रहे हैं। பொய்யான சம்பாத்தியம் மூலமாக ஆயிட்டு இருக்காங்க. वो सुखी रहने वाले नहीं हैं। அவங்க சுகமாக இருக்கக்கூடியவங்க இல்ல. हमारी वंशावली तो बहुत सुखी होगी। நம்மளோட வம்சாவளி ரொம்ப குஷியாக இருப்பாங்க. हाँ, ஆமா, उन मल्टी मिलियनर्स में அந்த மல்டி மில்லியனர்ஸ்ல कोई हमारे कुल का बिरला होगा। யாராவது நமக்கு நம்மளோட குலத்தினர்கள் இருப்பாங்கன்னா ரேராக, அப்படின்னா விரல விட்டு எண்ணலாம் அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா तो पिछाड़ी में आकर அப்போ லாஸ்ட்ல வந்து वो भी गरीब बन जाएंगे அவங்க கூடயும் ஏழைகள் ஆயிடுவாங்க. और गरीब बन करके ஏழைகள் ஆகி ईश्वरीय ज्ञान ஈஸ்வரனோட ஞானத்தை उठा लेंगे। எடுத்துப்பாங்க. जब तक उनको बड़ेपन का अहंकार है तब तक ईश्वरीय ज्ञान नहीं उठावेंगे। எப்போ வரைக்கும் அவங்களுக்கு பெரியவங்கள ஆயிருக்கோன்னு சொல்ற அந்த தன்மை இருக்குமோ அப்போ வரைக்கும் அந்த ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்க மாட்டாங்க. जब गरीब बन जावेंगे எப்போ ஏழை ஆயிடுவாங்களோ तो ईश्वरीय ज्ञान को उठा लेंगे। அப்போ ஈஸ்வரியனோட ஞானத்தை எடுத்துக்குவாங்க. बाप का परिचय लेंगे அப்பாவோட அறிமுகத்தை எடுத்துக்குவாங்க. परंतु गरीब बनेंगे। ஆனா ஏழைகள் ஆகுவாங்க. अभी बाप तो गरीब निवाज बन करके आया हुआ है ना। இப்போ அப்பா ஏழை பங்காளன் ஆக வந்திருக்காங்க இல்லையா? तो उनको भी गरीब बनना पड़े। அப்ப அவங்களுக்கு கூடயும் ஏழை ஆக வேண்டியதாக இருக்கும். अच्छी रीति पुरुषार्थ करने से நல்லபடியாக புருஷார்த்தத்தை செய்யறதுனால राजाई में वर्षा पा सकते हैं। ராஜாங்கத்துல சொத்தை எடுத்துக்கலாம். சுகம் இல்ல சொத்து பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. एम ऑब्जेक्ट तुम बच्चों के सामने खड़ा है। லட்சம் என்றது குழந்தைகளான உங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்குது. कौन है एम ऑब्जेक्ट? யாரா இருக்காங்க? लक्ष्मी और नारायण का जो दर्जा है। லக்ஷ்மி பிறகு நாராயணன். இந்த ஒரு पदवी என்ன இருக்குதோ वो तुम्हारे सामने है। उस धंधे के साथ कुछ कुछ समय निकाल करके இது முன்னாடி உங்களோட முன்னாடி நின்னுட்டு இருக்குது. बाप को याद करते रहो। இப்போ உங்களோட தொழில் வியாபாரம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்து அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருங்க. वो बाप आधा कल्प का मासूक है। அந்த அப்பா பாதி கல்பத்துக்கான காதலனா இருக்காங்க. कहते भी है हे भगवान, हे प्रभु, हे राम। சொல்லவும் செய்றாங்க ஹே பகவான், ஹே பிரபு, ஹே ராமா. अभी तो वो सन्मुख आते हैं। இப்போ அவங்க நேர்முகத்துல வராங்க. कौन? யாரு? प्रभु, பிரபு, हे राम, ஹே ராம், हे भगवान। ஹே பகவான். अभी वो सन्मुख आते हैं। அவங்க இப்போ நேர்முகத்துல வராங்க. वो हर 5000 वर्ष बाद सन्मुख आते हैं। அவங்க ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு பிறகு நேர்முகத்துல வராங்க. ऐसे नहीं इसी जन्म में। அப்படி இல்ல இந்த ஜென்மத்துல தான் வராங்க என்ற விஷயம் கிடையாது. कल्प कल्प ஒவ்வொரு கல்பத்திலையும் आखिरी जन्म में லாஸ்ட் ஜென்மத்துல सन्मुख आते रहे। நேர்முகத்துல வந்துட்டே இருப்பாங்க. कहते हैं சொல்றாங்க मैं भारत को நான் பாரத்துக்கு यह लक्ष्मी नारायण बना करके गया था। பாரத்தை நான் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக்கிட்டு போகிறேன். क्या? என்ன? भारत जो भ्रष्टाचारी बन गया था, उस भ्रष्टाचारी भारत को பாரத் என்ன தாழ்ந்ததாக ஆயிட்டு இருந்ததோ ஆயிடுச்சோ அந்த ஒரு தாழ்ந்த பாரத்தை நானு मैं यह लक्ष्मी नारायण बना करके गया था। நான் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக்கி போயிருந்தேன். अभी फिर आया हूँ। இப்ப நான் மறுபடியும் வந்திருக்கேன். कल लक्ष्मी नारायण बना के गया, நேத்து லக்ஷ்மி நாராயணனாக ஆக்கி போயிருந்தேன். आज ये रंग हो गए। இன்னைக்கு இவங்க ஏழை ஆயிட்டாங்க. अभी मैं फिर आया हुआ हूँ। இப்ப நான் மறுபடியும் வந்திருக்கேன். कल ये फिर क्या बन जाएंगे? நாளைக்கு இவங்க என்ன ஆயிடுவாங்க மறுபடியும்? फिर रंग से राजा பிறகு இந்த ஏழையில இருந்து பிச்சைக்காரன் இருந்து ராஜா महाराजा बन जाओगे। மகாராஜா ஆயிடுவாங்க. तुम भी कहते हो बाबा நீங்களும் சொல்றீங்க பாபா हम आपसे ये वर्षा लेंगे।
நாம உங்களிடமிருந்து இந்த சொத்தை எடுத்துக்குவோம். इतना ही वर्षा लेंगे, எந்த அளவுக்கு சொத்தை எடுத்துக்குவீங்களோ कम नहीं लेंगे। तुम क्या कहते हो? கம்மி ஒன்றும் எடுத்துக்க மாட்டோம். நீங்க என்னன்னு சொல்றீங்க? इन्हें लक्ष्मी नारायण को जो आपने वर्षा दिया है वही वर्षा இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்கு நீங்க என்ன சொத்து கொடுத்திருக்கீங்களோ அந்த சொத்து தான் हम भी लेंगे। நாமளும் எடுத்துப்போம். भले हमारे बच्चे आदि भी तुम संभालो। பலே நம்ம குழந்தைகளை எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. सिर्फ बाप को याद करो। வெறும் அப்பாவை நினைவு செய்யுங்க. और पावन बनो। பிறகு பாவனமாக ஆகுங்க. और सुदर्शन चक्र फिराओ। பிறகு சுயதர்ஷன் சக்கரத்தை சுத்துங்க. तो तुम सतयुग में ऊंच पद पालेंगे। அப்ப நீங்க சத்யுகத்துல உயர்ந்த பதவியை அடைவீங்க. बाप का परिचय दो। அப்பாவோட அறிமுகத்தை கொடுங்க. 100 लोग बाप का परिचय सुनेंगे। 100 ஜனங்க அப்பாவோட அறிமுகத்தை கேட்டாங்கன்னா उनमें से कितने निकलेंगे? அதுல இருந்து எத்தனை பேர் வருவாங்க? एक निकलेगा। ஒருத்தர் வருவாங்க. तो जिन 100 को तुमने संदेश दिया அப்ப எந்த 100 பேருக்கு நீங்க அறிமுகத்தை கொடுத்திருந்தீங்க बेकार चला गया क्या? அப்ப என்ன அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? क्यों? ஏன்? जिन 100 को संदेश दिया எந்த 100 பேருக்கு நீங்க அறிமுகத்தை கொடுத்திருந்தீங்க वो तुम्हारी प्रजा बन जाएगी। அவங்க உங்களோட பிரஜா ஆயிடுவாங்க. प्रजा को कोई पुरुषार्थ करना नहीं होता, वो सिर्फ संदेश लेते हैं। பிரஜாக்கு புருஷார்த்த செய்யற விஷயம் என்றது இருக்காது. அவங்க வெறும் அறிமுகத்தை எடுத்துக்கிறாங்க. और जो पुरुषार्थ करेंगे 100 में से एक பிறகு யாரு புருஷார்த்தத்தை செய்யறாங்களோ 100 ஆத்மாக்கள்ல ஒருத்தர் वो राजकुल में आ जाएंगे। அவங்க ராஜகுலத்துல வந்துருவாங்க. बाप कहते हैं शांति का सागर, पवित्रता का सागर तो मैं हूँ। அப்பா சொல்றாங்க சாந்தி கடல், பவித்ரதா கடல் நானா இருக்கேன். लक्ष्मी नारायण को ज्ञान सागर नहीं कहेंगे। இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்கு ஞான கடல்னு சொல்ல முடியாது. और लक्ष्मी नारायण को எந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்கு? ज्ञान है? जो सतयुग के पहले लक्ष्मी नारायण बनेंगे யாரு சத்யுகத்துல ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயணர்களாக ஆகுவாங்களோ उनको ज्ञान सागर नहीं कहेंगे। அவங்களுக்கு ஞான கடல்னு சொல்ல மாட்டாங்க. बच्चे जानते हैं 5000 वर्ष बाद फिर से बाप आया हुआ। குழந்தைகளுக்கு தெரியும் 5-6 வருஷங்களுக்கு பிறகு அப்பா மறுபடியும் வந்திருக்காரு. बाप कल्याण का सागर है। அப்பா நன்மை கடலா இருக்காங்க. तो बच्चों को भी कल्याणकारी बनना चाहिए ना। அப்ப குழந்தைகளுக்கு கூடயும் நன்மை செய்யறவங்களாக ஆகணும் இல்லையா? कोई से खुंदक क्यों खानी चाहिए? இப்போ ஒருத்தர் கூட ஏன் கோவமாக இருக்கணும்? कोई का कल्याण करने की बात बुद्धि में क्यों आनी चाहिए? இப்போ ஒருத்தருக்கு மத்தவங்களோட அந்த தீமை செய்யணும் என்ற விஷயம் ஏன் புத்திக்கு வரணும்? अगर कोई बच्चों का कोई से दुश्मनी पनपती है, இப்போ யாரோ குழந்தைகளது இப்போ ஒரு சில குழந்தைகளது மற்றவங்கள மேல ஒருவேளை சத்ருத்வம் என்றது இருக்குது, சத்ரு தன்மை என்றது இருக்குதுன்னா तो वो क्या ज्ञान सागर बाप के बच्चे हैं? அப்ப என்ன அவங்க ஞானக்கடல் அப்பாவோட குழந்தைகளா? ज्ञान सागर बाप ஞானக்கடல் அப்பா जानते हैं कि इन्होंने मेरी कितनी ग्लानि की है। ஞானக்கடல் அப்பாக்கு தெரியும் இவங்க என்னோட நிந்தனை எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. शिवोम कह के बैठ जाते हैं, हम ही भगवान हैं। சிவோஹமன் சொல்லி உட்காந்துடுறாங்க, நான் தான் பகவான் சொல்லி உட்காந்துடுறாங்க. दूसरा कोई भगवान नहीं होता। வேற யாருமே பகவான் என்றவங்க இல்லவே இல்ல. तो भी मैं इनके ऊपर आकर कल्याण करता हूँ। நானே இவங்களுக்கு ஆனாலும் நான் வந்து இவங்களோட நன்மைய பண்றேன் இவங்களுக்கு. तो तुम भी ज्ञान सागर के बच्चे हो, तो तुम्हें किसी के प्रति अपने अंदर में बुखार नहीं रखना चाहिए। நீங்க கூடயும் ஞானக்கடல் அப்பாவோட குழந்தை இருக்கீங்கன்னா
உங்களுக்கு கூடயும் யாருக்காக கூடயும் உங்களுக்குள்ள ஜுரம்ன்றது இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த பகைன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. तुम बच्चों को भी कल्याणकारी बनना है. குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் நன்மை செய்பவர்களாக ஆகணும். स्टूडेंट कहे कि पढ़ने का हमको टाइम नहीं है. இப்போ ஸ்டூடெண்ட் ஒருவேளை சொல்றாங்க படிக்கிறதுக்காக நமக்கு டைமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா क्या என்ன कोई स्टूडेंट कहे कि हमको ये सब पढ़ने का सुनने का टाइम नहीं है. இப்போ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சொல்றாங்க இதெல்லாம் படிக்கிறதுக்காக கேட்கறதுக்காக நம்ம கிட்ட டைமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா तो समझो ये तो फेल होने वाले. அப்போ புரிஞ்சுக்கோங்க இவங்க ஃபெயில் ஆகக்கூடியவங்க. आगे चल के ज्ञान में आएंगे भी வருங்காலத்துல ஞானக்கு வந்தாங்கன்னாலும் लेकिन ये पूरा उठा नहीं सकेंगे. ஆனா இவங்க கம்ப்ளீட்டாக அதை எடுத்துக்க முடியாது. ये भारी चोटी है. இது மிக பெரிய சிகரமா இருக்கு. ऐसी माया का गुलाम नहीं बनना चाहिए. பாபா சொல்றாங்க இது இப்படி மாயாவோட அடிமையாக ஆகக்கூடாது. जो जन्म जन्मांतर का घाटा दिलवाए थे. अच्छा बच्चों को गुड मॉर्निंग. எப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தரம் லாஸ் ஆகிற போல செஞ்சுக்க கூடாது. அச்சா गुड नाइट. अगली वाणी है நெக்ஸ்ட் வாணி प्रातः क्लास 9 अप्रैल सन 67. 9 ஏப்ரல் 67 रिकॉर्ड चला है तुम्हें पाके हमने जहाँ पा लिया है. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. உன்னை அடைஞ்சு நம்ம முழு உலகத்தையே அடைஞ்சிட்டோம். किसे पाकर? யார அடைஞ்சு? तुम्हें. உன்னை. तुम्हें माने किसे? உன்னைன்னா யாரு? ऐसी कौन सी चीज है जिसे पा लिया जाए तो जैसे पूरी दुनिया मिल गई. அப்படி எந்த பொருளா இருக்குது அவங்கள அடையிறதுனால முழு உலகமே நம்மளோட கைக்கு வந்துரும்? है? नहीं. இல்ல. बरगद इतना बड़ा वृक्ष होता है. இப்போ ஆலமரம் இவ்வளவு பெரிய ஆலமரமாக இருக்கு. विशाल वृक्ष. விஷாலமாக இருக்கும். बरगद को तो कोई नहीं उठा सकता. लेकिन बरगद का बीज मिल जाए. பாபா சொல்றாங்க இப்போ அந்த ஒரு ஆலமரத்தை தூக்க முடியாது. ஆனா ஆலமரத்தினோட விதை கிடைச்சிடுதுன்னா तो बुद्धि में आ जाता है कि बीज मिल गया तो जैसे हमको सारा वृक्ष मिल गया. அப்போ புத்தியில வருது விதை கிடைச்சிடுதுன்னா அப்போ அந்த முழு மரம் நம்மளோட கைக்கு வந்துடுச்சுன்னு. तो ऐसे ही அதோட சாரம் கிடைச்சிடுதுன்னு. அதே மாதிரி தான் ये इतनी बड़ी दुनिया இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு. இப்போ उसको कहते हैं जहान. இதுக்கு சொல்வாங்க ஜஹான் உலகம். वो जहान हम कैसे पालेंगे? அந்த முழு உலகத்தை நம்ம எப்படி அடைவோம்? जो जहान का बीज है. யாரு உலகத்துக்கு விதையா இருக்காங்க? बीज माना बाप. விதைன்னா அப்பா. जो विश्व पिता है யாரு உலகத்துக்கு அப்பா இருக்காங்க वो हमको मिल जाए तो जैसे सारा विश्व हमको அவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அப்போ முழு உலகம் நமக்கு मिल गया. கிடைச்சிடும். கிடைச்சிடுத்து. तो ये बात किन्होंने कही? அப்போ இந்த விஷயம் யாரு சொன்னாங்க? कि तुम्हें पाके सारे जहान की राजाई पाली. உங்களை அடைஞ்சு நம்ம முழு உலகத்தினோட ராஜாங்கத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி யாரு சொன்னாங்க? अभी तुम बच्चे स्टूडेंट भी हो. இப்போ குழந்தைகளான நீங்க ஸ்டூடெண்ட்ஸும் ஆயிருக்கீங்க, बच्चे भी हो. குழந்தைகளும் ஆயிருக்கீங்க, टीचर के स्टूडेंट हो. டீச்சரோட ஸ்டூடெண்ட் ஆயிருக்கீங்க, और बाप के பிறகு அப்பாவோட बच्चे हो. குழந்தைகள் ஆயிருக்கீங்க. तुम जानते हो कि बेहद का बाप हम बच्चों को உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா நமக்கு குழந்தைகளான நமக்கு विश्व का मालिक बनाने के लिए आए हैं. உலகத்தினோட எஜமானாக ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க. उन बाप के सन्मुख हम बैठे हैं.
அந்த அப்பாக்கு நாம நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கோம். क्या என்ன ये कौन जानता है? யாருக்கு தெரியும்? तुम बच्चे जानते हो. तुम किसको कहा जाता है? குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்குன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? जो सन्मुख बैठते हैं उनको कहा जाता है तुम. யாரு நேர்முகத்துல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது தும், நீங்க. जो बाजू में बैठता है उनको कहा जाता है ये. யாரு பக்கத்துல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது யஹ, அப்படின்னா இவரு. जो दूर बैठते हैं उनको कहा जाता है யாரு தூரமாக உட்கார்றாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது वह. அவங்க. तो तुम बच्चे जानते हो அப்ப குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि हम राजयोग सीख रहे हैं. நாம ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருக்கோம். और विश्व का क्राउन प्रिंस हम बनने वाले हैं. உலகத்தினோட கிரவுன் பிரின்ஸ் நாம ஆகக்கூடியவங்க இருக்கும். அப்படின்னா அந்த கிரீட்டம் இருக்கக்கூடிய இளவரசர்கள் நாம ஆக போகிறோம். न ये बनेंगे இவங்களும் ஆக மாட்டாங்க. विश्व के मालिक, உலகத்தினோட எஜமான், विश्व के प्रिंस यह नहीं बनेंगे. यह माना कौन? உலகத்தினோட இளவரசன் இவங்க ஆக மாட்டாங்க. இவங்கன்னா யாரு? है? यह இவங்க और बाजू में बैठने वाले யாரு? பக்கத்துல உட்காரக்கூடியவங்க है? ब्रह्मा. பிரம்மா. ये ब्रह्मा जो बाजू में बैठने वाला है, பிரம்மா யாரு பக்கத்துல உட்காரக்கூடியவங்க இருக்காங்க. ये विश्व का क्राउन प्रिंस बनने वाला नहीं है. இவங்க உலகத்துக்கு கிரவுன் பிரின்ஸ் ஆகக்கூடியவங்க இல்ல. और इनकी सारी डिनास्टी, इनको फॉलो करने वाले जो बैठे हैं, பிறகு இவங்களோட முழு வம்சம் இவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் உட்கார்ந்து இருக்காங்க? ब्रह्मा कुमार और कुमारी कहलाने वाले, பிரம்மா குமார் குமாரியன் யார் சொல்லிக்கிறாங்க? वो भी विश्व के प्रिंस, அவங்களும் உலகத்துக்கு இளவரசன் क्राउन बनने वाले नहीं है. கிரவுன் ஆகக்கூடிய அந்த கிரீட்டம் இருக்கக்கூடிய இளவரசன் உலகத்துக்கு ஆக முடியாது. तुम बनने वाले. நீங்க ஆகக்கூடியவங்க இருக்கீங்க. तो तुम्हारा कितना ऊंच मर्तबा है? அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த கௌரவம் என்றது இருக்கு, போஸ்ட் என்றது இருக்கு, உங்களது பதவி. तुम यहाँ पढ़ने आए हो. நீங்க இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ये गीत तो भक्ति मार्ग का गाया हुआ है. இந்த பாட்டு பக்தி மார்க்கத்தினோடது பாடப்பட்டிருக்கு. कौन सा? எது? तुम्हें पाके உன்னை அடைஞ்சு हमने जहाँ पा लिया. நாம முழு உலகத்தையே அடைஞ்சிட்டோம். अभी तुम बुद्धि से समझते हो इसका अर्थ. இப்போ நீங்க புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிறீங்க இதோட அர்த்தம். कि हम विश्व के महाराज महाराज कुमारी बनेंगे. நாம உலகத்துக்கு மகாராஜ் குமார் மகாராஜ் குமாரி ஆகுவோம். बाप है ज्ञान का सागर, அப்பா இருக்காங்க ஞானக்கடல், सुप्रीम रूहानी टीचर. சுப்ரீம் रूहानी டீச்சர். रूहों को बैठ पढ़ाते हैं. ஆத்மாக்கு உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. इसको नहीं पढ़ाते हैं. யாருக்கு படிக்க வைக்கிறது இல்ல? देवान में रहने वालों को नहीं पढ़ाते. யாரு தேகாபிமானத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு படிக்க வைக்கிறது இல்ல. इसको पढ़ाते हैं आत्मिक स्टेज में रहने वालों को. யாருக்கு படிக்க வைக்கிறாங்க? யாரு ஆத்மிக ஸ்திதியில இருக்காங்களோ पढ़ाते हैं. टांगी पे से बोलिए. मैं सुप्रीम रूहानी टीचर हूँ. பாபா சொல்றாங்க நானு சுப்ரீம் ரூஹானி டீச்சரா இருக்கேன். क्या? என்ன? मैं छोटा मोटा टीचर नहीं हूँ. நான் சின்ன டீச்சர் ஒன்னும் இல்ல. सुप्रीम टीचर हूँ. நான் சுப்ரீம் டீச்சரா இருக்கேன். मेरे को कोई पढ़ाई नहीं पढ़ा सकता. எனக்கு யாருமே படிக்க வைக்க முடியாது. क्या? என்ன? दुनिया में जितने भी टीचर्स हैं, உலகத்துல எத்தனைலாம் டீச்சர்ஸ் இருக்காங்க? उन सब टीचर्स का भी मैं टीचर हूँ. कोई टीचर मेरे को पढ़ाई नहीं पढ़ा सकता. मैं सबको पढ़ाई पढ़ाता हूँ. அந்த எல்லா டீச்சர்ஸ்க்கு நான் டீச்சரா இருக்கேன். யாரு எனக்கு படிக்க வைக்க முடியாது. நான் உங்களுக்கு படிக்க வைப்பேன். मेरे को कोई पढ़ाई नहीं पढ़ा सकता. யாருமே எனக்கு படிக்க வைக்க முடியாது. मैं सबका बाप हूँ.
நான் எல்லாருக்குமே அப்பா இருக்கேன். मेरा எனக்கு इस सृष्टि में साकार रूप में कोई बाप नहीं। இந்த சிருஷ்டில சாக்கார ரூபத்துல எந்த அப்பாவும் இல்ல. कहते हैं मैं तुम्हारे पतियों का भी पति हूँ। சொல்றாங்க நான் உங்களோட கணவர்களுக்கு கூடயும் கணவனா இருக்கேன். क्या என்ன तुम्हारे तुम्हारा ही पति नहीं, तुम्हारे உங்களோட பத்தி ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, पतियों का भी पति हूँ। உங்களோட கணவன்களுக்கு கூடயும் கணவன். तो इससे बड़ा पति कोई அப்ப இவங்க விட பெரிய கணவன் होता नहीं। இருக்க முடியாது. उसका नाम दिया है அவரோட பேர் கொடுத்திருக்காங்க बृहस्पति। பிரஹஸ்பதி. क्या என்ன बड़े थे बड़ा पति। பெரியதிலும் பெரிய கணவன். वो हमको बैठ पढ़ाते हैं। அவங்க உட்காந்து நமக்கு படிக்க வைக்கிறாங்க. आत्मा इन शरीरूपी कर्मेंद्रियों द्वारा जानती है ஆத்மா இந்த சரீர ரூபமான கர்மேந்திரியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்குது कि हम बाप से विश्व क्राउन प्रिंस प्रिंसेस बनने के लिए நாம அப்பா இடம் இருந்து உலகத்து கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகிறதுக்காக इस पाठशाला में बैठे हैं। இந்த பாठशाला உட்கார்ந்து இருக்கோம். क्या என்ன इस पाठशाला में எந்த பாठशाला உட்கார்ந்து இருக்கோம்? आध्यात्मिक सच्ची गीता पाठशाला में बैठे हैं। ஆத்தியாத்மிக் சச்சி கீதா பாठशाला உட்கார்ந்து இருக்கோம். तो तुम बच्चों को कितना नशा होना चाहिए? அப்ப குழந்தைகளான உங்களுக்கு எந்த அளவுக்கு போதை ஏறி இருக்கணும்? क्यों ஏன் आध्यात्मिक सच्ची गीता पाठशाला में बैठे हैं, इसमें नशे की क्या बात होगी? ஆத்தியாத்மிக் உண்மையான சச்சி கீதா பாठशाला உட்கார்ந்து இருக்கீங்கன்னா இதுல போதை ஏறுற விஷயம் என்ன இருக்கு? क्योंकि आध्यात्मिक सच्ची गीता पाठशाला में ही स्वयं बाप बैठ करके पढ़ाते हैं। ஏன்னா ஆத்தியாத்மிக் சச்சி கீதா பாठशाला தான் சுயம் அப்பா உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. और तथाकथित प्रजापिता ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय में बाप बैठ करके नहीं पढ़ाते। அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயில அப்பா உட்கார்ந்து படிக்க வைக்கிறது இல்ல. कहाँ पढ़ाते हैं? எங்க படிக்க வைக்கிறாங்க? थोड़े थोड़े बच्चों को आध्यात्मिक सच्ची गीता पाठशाला में बैठकर पढ़ाते। கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஆத்தியாத்மிக் சச்சி கீதா பாठशाला உட்கார்ந்து படிக்க வைக்கிறாங்க. कितना नशा होना चाहिए? अपने எவ்வளவு போதை இருக்கணும்? दिल से पूछो। உங்களோட மனதுல நீங்களே கேட்டுக்கோங்க. इतना नशा हम स्टूडेंट्स में है? இந்த அளவுக்கு போதை என்றது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நமக்குள்ள இருக்குதா? या तथाकथित उन ब्राह्मण ब्राह्मणियों में है? இல்லன்னா அந்த பேருக்காக இருக்கக்கூடிய அந்த பிராமண் பிராமணியர்களுக்குள்ள இருக்குதா? उनमें जास्ती नशा है அவங்களுக்குள்ள அதிக போதை இருக்குதா? ये तुम्हारे में जास्ती नशा है? இல்லன்னா உங்களுக்குள்ள அதிக போதை இருக்குதா? ये कोई नई बात नहीं है। இது ஒண்ணு புதிய விஷயம் இல்ல. कलप कलप तुम ऐसी पढ़ाई पढ़ते हो। ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் நீங்க இப்படிப்பட்ட படிப்பை படிக்கிறீங்க. कहाँ बैठकर? எங்க உட்கார்ந்து? आध्यात्मिक सच्ची गीता पाठशाला। ஆத்தியாத்மிக் சச்சி கீதா பாठशाला உட்கார்ந்து हम कल्प कल्प विश्व के क्राउन प्रिंस प्रिंसेस बनने के लिए बाप के पास आते। நாம கல்ப கல்பம் உலகத்தினோட கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்காக அப்பா கிட்ட வரோம். क्या என்ன वो भले पढ़ते हैं बड़े बड़ी यूनिवर्सिटी में, அவங்க பல படிக்கிறாங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டில, बड़ी बड़ी बिल्डिंगों में, பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல कुर्सियों पे बैठ के पढ़ते हैं, सोफा सेट पे बैठ के पढ़ते हैं। சேர்ஸ் மேல உட்கார்ந்து படிக்கிறாங்க, சோஃபா செட் மேல உட்கார்ந்து படிக்கிறாங்க. और लाखों हजारों की तादाद में बैठ करके पढ़ते हैं। பிறகு லட்சக்கணக்குல ஆயிரக்கணக்குல உட்கார்ந்து படிக்கிறாங்க. लेकिन वो ஆனா அவங்க विश्व के உலகத்தினோட क्राउन प्रिंस प्रिंसेस बनने वाले नहीं हैं। கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகக்கூடியவங்க இல்ல. और பிறகு तुम पट्ट पर बैठे हो। நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கீங்க.
அப்படி நில மேல இந்த பூமி மேல உட்கார்ந்திருக்கீங்க. पट पर बैठ करके जो पढ़ाई पढ़ते हो நீங்க பூமி மேல உட்கார்ந்து என்ன படிக்கிறீங்களோ तो भी तुम ஆனாலும் நீங்க विश्व के मालिक बन जाते हो। உலகத்துக்கு எஜமான ஆயிடுறீங்க. आप पूछते हैं அப்பா கேக்குறாங்க. तो सब कहते हैं हम तो सूर्यवंशी क्राउन बनेंगे। அப்ப எல்லாருமே சொல்றாங்க நம்ம சூரியவம்சி கிரவுன் ஆகுவோம், सूर्यवंशी प्रिंस प्रिंसेस बनेंगे சூரியவம்சி இளவரசன் இளவரசி ஆகுவோம், या लक्ष्मी नारायण बनेंगे। இல்லனா லக்ஷ்மி நாராயணர்கள் ஆகுவோம். तो अपने दिल से पूछना चाहिए, அப்போ தன்னோட மனதுல கேட்டுக்கணும், ऐसा बनने के लिए हम पुरुषार्थ भी करते हैं। இப்படி ஆகிறதுக்காக நம்ம புருஷார்த்தத்தை கூடயும் செய்யறோமா? पुरुषार्थ कर रहे हैं। புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கோமா? बेहद का बाप जो स्वर्ग का वर्षा देने आए हैं, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா யாரு ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, याद करना चाहिए। நினைவு பண்ணணும். एक ही बाप है ஒரே அப்பா தான், जो हमारा बाप भी है, टीचर भी है, सदगुरु भी है। யாரு நம்மளோட அப்பாவும் ஆயிருக்காங்க, டீச்சரும் ஆயிருக்காங்க, சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. उन तथाकथित ब्राह्मण ब्राह्मणियों को जिसने पढ़ाया, அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமண பிராமணியர்களுக்கு யாரு படிக்க வச்சிருக்காங்களோ वो सिर्फ क्या होता है, அவங்க வெறும் என்ன இருப்பாங்க? वो अम्मा से पढ़ा उन्होंने बेसिक नॉलेज। அவங்க அம்மா இடம் இருந்து படிச்சாங்க பேசிக் நாலேஜ். माँ होती है ना घर में, अम्मा तो माँ बेसिक नॉलेज पढ़ाई सकती है। அம்மா இருப்பாங்கல்ல, அப்ப அம்மா பேசிக் நாலேஜ படிக்க வைப்பாங்க. ऊंची पढ़ाई नहीं पढ़ा सकती, உயர்ந்த படிப்பை படிக்க வைக்க முடியறது இல்ல. तो उन्होंने तो सिर्फ बेसिक नॉलेज ली। அப்ப அவங்க வெறும் பேசிக் நாலேஜ எடுத்துக்கிட்டாங்க. और तुमने, பிறகு நீங்க तुम बाप से वो नॉलेज पढ़ते हो जिससे विश्व के मालिक बनते हो। நீங்க அப்பா இடமிருந்து அந்த நாலேஜ படிக்கிறீங்க, அது மூலமா அதுக்கு பேசிக் நாலேஜ்னு. तो वो टीचर भी है அப்போ அவங்க டீச்சரும் ஆயிருக்காரு, और वो तुम्हारा सदगुरु भी। பிறகு அவரு உங்களோட சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. एक ही रूप में तीनों है, ஒரே ரூபத்துல மூணு விஷயமும் இருக்கு. बाप भी है, அப்பாவும் இருக்காங்க, टीचर भी है, सदगुरु भी। டீச்சரும் ஆயிருக்காங்க, பிறகு சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. तो जरूर அப்போ கண்டிப்பாக हमको वर्षा भी उतना ऊंच देंगे। நமக்கு சொத்து கூடயும் அந்த அளவுக்கு உயர்ந்த சொத்து கொடுப்பாங்க. इतना ऊंची, எந்த அளவுக்கு உயர்ந்தது? जितना ऊंच वर्षा எந்த அளவுக்கு உயர்ந்த சொத்தோ और दुनिया में कोई दे नहीं सकता। இந்த அளவுக்கு உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. देखना चाहिए, பார்க்கணும், हमको इतनी खुशी है நமக்கு இந்த அளவுக்கு குஷி இருக்குதா? कि हम आज पढ़ते हैं நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், और कल क्राउन प्रिंस बनेंगे। பிறகு நாளைக்கு கிரவுன்ஸ் பிரின்ஸ் ஆகுவோம். क्योंकि ये संगम है ना, இது சங்கமம் ஆயிருக்கு இல்லையா? अभी हम इस पार हैं இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கோம், और कल हम நாளைக்கு நம்ம उस पार होंगे। அந்த பக்கம் போயிடுவோம். उस पार मन, அந்த பக்கம்னா अभी हम विषय वैतरणी नदी के इस पार हैं। இப்ப நம்ம விஷவேத்தரணி நதி என்ன இருக்குதோ, விஷ நதி, அதுக்கு நம்ம இந்த பக்கம் இருக்கோம். विषय सागर, விஷக்கடல், जो संसार है உலகம் என்ன இருக்கு, उसके इस पार खड़े हैं। அதுக்கு நம்ம இந்த பக்கம் நின்னுட்டு இருக்கோம். अब हमको இப்ப நமக்கு पार होकर के जाना है। கடந்து போகணும். विषय सागर को क्रॉस करेंगे விஷக்கடலை கிராஸ் பண்ணோம்னா और हम பண்ணீங்கன்னா क्षीर सागर में पहुंच जाते हैं। பிறகு அந்த பாலு கடல்ல போய் சேர்ந்துடுவோம். वहाँ तो सर्वणो संपन्न 16 कला संपूर्ण बन करके ही जाएंगे। அங்க 16 கலை சம்பூர்ணமாக எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமாகி 16 கலைகள், பிறகு எல்லா குணங்கள்ல பரிபூர்ணமாகி மரியாதை புருஷோத்தமாகி அங்க போகுவோம்.
ये विषय सागर क्रॉस करेंगे तो இந்த விஷ கடலை கிராஸ் பண்ணீங்கன்னா क्या बन जाएंगे? அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க? सर्वगुण संपन्न देवता बन जाएंगे। எல்லா குணங்கள்ல பரிபூர்ண இருக்கக்கூடிய தேவதைகள் ஆயிடுவீங்க। 16 कला संपूर्ण बन जाएंगे। 16 கலை பரிபூர்ணம் ஆயிடுவீங்க। 16 கலைகள்ல तो अपन से पूछना चाहिए हम ऐसे लायक बने हैं? அப்போ தன்னை கேட்டுக்கணும், என்ன நம்ம இப்படி லாயக் ஆயிருக்கோமா? कैसे எப்படி कैसे लायक क्या क्या बताया? எப்படி லாயக் என்னென்ன சொல்லியிருக்காங்க? सर्वगुण संपन्न, சர்வகுண சம்பன், 16 कला संपूर्ण, 16 கலை பரிபூர்ணம், संपूर्ण अहिंसक, संपूर्ण अहिंसक, मर्यादा पुरुषोत्तम मर्यादा पुरुषोत्तम बने हैं। ஆயிருக்கீங்களா? अपन से पूछना होता है ना। தன்னை கேட்டுக்கணும் இல்லையா? एक नारद भक्त की बात नहीं है। ஒரு நாரத் பக்தனோட விஷயம் இல்ல। क्या? என்ன? तो उसके सामने कोई ने शीशा रख दिया। அவங்களுக்கு முன்னாடி யாரோ கண்ணாடிய வச்சிட்டாங்க। देखो तो अपना चेहरा देखो। பாருங்க, நீங்க உங்களோட முகத்தை பார்த்துக்கோங்க। तुम लक्ष्मी को वरने लायक हो। நீங்க லக்ஷ்மிய வர்ண பண்ற தகுதி இருக்குதா? அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? कूद कूद के लक्ष्मी के सामने जाता था। அவங்க அப்படியே குதிச்சு குதிச்சு லக்ஷ்மிக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இருந்தாங்க। लक्ष्मी वरमाला लिए चक्कर लगा रही थी, किसको गले में डालूं? லக்ஷ்மி அந்த மாலைய பிடிச்சுக்கிட்டு வரமாலை பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, யாரோட கழுத்துல போடணும்னு சொல்லி, யாரோட கழுத்துல போடுறதுன்னு சொல்லி। तो वो नारद भक्त அப்ப அந்த நாரத் பக்தன் लक्ष्मी के सामने जाके खड़ा हो जाता था बार बार। லக்ஷ்மிக்கு முன்னாடி போய் அடிக்கடி போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க। लक्ष्मी मुंह फेर के दूसरी तरफ चली जाती थी। லக்ஷ்மி முகத்தை எப்படின்னா முகத்தை இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க। तो कहा அப்ப சொன்னாங்க, आरसी में देखना चाहिए ना। ஆர்சியன்னா கண்ணாடி, கண்ணாடியில பாத்துக்கணும் இல்லையா? तो हमें कौन सी आरसी मिली? உங்களுக்கு என்ன கண்ணாடி கிடைச்சிருக்கு? எந்த கண்ணாடி கிடைச்சிருக்கு? ये हमें ज्ञान दर्पण मिला है। நமக்கு ஞானத்தினோட கண்ணாடி கிடைச்சிருக்கு। ज्ञान दर्पण में देखना चाहिए ना। ஞானத்தினோட கண்ணாடியில பாத்துக்கணும் कि இல்லையா? हम इतना पुरुषार्थ करते हैं। நம்ம அந்த அளவுக்கு புருஷார்த்தத்தை செய்யறோமா? नहीं करते हैं तो तुम सब अविभक्त हो। செய்யலன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீங்க எல்லாருமே பக்தர்கள் ஆயிட்டீங்க। ज्ञान सागर के ज्ञानी बच्चे ஞான கடலினோட ஞானி குழந்தைகள் नहीं बने। ஆகல। अभी बाप तुमको भक्ति से छुड़ाते हैं। இப்போ அப்பா உங்களுக்கு பக்தியில இருந்து விடுதலைய செய்றாங்க। ये भक्ति की दुर्गति में पड़े हुए हो। இந்த பக்தியினோட துர்கத்தில கிடைக்கிறீங்க। तुम जानते हो हम बाप के बच्चे बने हैं। உங்களுக்கு தெரியும் நம்ம அப்பாவோட குழந்தைகளா இருக்கிறோம்। उनसे वर्षा लेना है। அவங்களிடமிருந்து சொத்தை எடுத்துக்கணும்। क्या कहा? என்ன சொன்னாங்க? हम बाप के बच्चे நம்ம अப்பாவோட குழந்தைகள் बने हैं ஆயிருக்கிறோம்। और उनसे वर्षा लेना है। பிறகு அவங்களிடமிருந்து சொத்தை எடுத்துக்கணும்। क्यों? ब्रह्मा के तन में ही तो बैठा हुआ बोल रहा था। ஏன்? பிரம்மாவினோட சரீரத்துல உட்கார்ந்து இருந்து தானே சொல்லிட்டு இருக்காங்க। फिर उनसे क्यों कहा? பிறகு அவங்களிடமிருந்து நீ சொன்னாங்க कि ब्रह्मा के तन में माँ का पार्ट बजा रहा है। அப்படின்னா பிரம்மாவோட சரீரத்துல அம்மாவோட பாட்டை பண்ணிட்டு இருந்தாங்க। वर्षा माँ से नहीं मिलता, சொத்து அம்மா இடமிருந்து கிடைக்கிறது இல்ல। इसलिए बोला आगे आने वाला जो पार्ट है அதனாலதான் சொன்னாங்க வருங்காலத்துல வரப்போற பாட்டு என்ன இருக்கு, उससे उनसे वर्षा लेना। அவங்களிடமிருந்து சொத்தை எடுத்துக்கணும்। विश्व का क्राउन प्रिंस बनने के योग्य हुए हैं। உலகத்தினோட கிரவுன் பிரின்ஸ் ஆகிறதுக்காக தகுதியுடையவங்களாக ஆயிருக்குமா? बाप कहते हैं भला अपने गृहस्थ व्यवहार में रहो। அப்பா சொல்றாங்க பலே நீங்க உங்களோட இல்லற மார்க்கத்துல இருங்க। क्या? என்ன? भला लगा दिया।
வேணும்னான்னு சொல்லிட்டாங்க. பல்னா வேணும்னா. बल अपने गृहस्थ व्यवहार में रहो. பலே நீங்க உங்களோட இளையர் மார்க்கத்துல இருங்க. वानप्रस्थ अवस्था वालों को अपने घर में नहीं रहना है. வானப்பிரஸ்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட வீட்டுல இருக்க கூடாது. அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. என்ன 60 साल की उम्र हो गई हो, யாருக்கு 60 வருஷம் ஆயிடுச்சோ उनको घर में नहीं रहना है. அவங்களுக்கு வீட்டுல இருக்க கூடாது. बाकी மற்றபடி 60 साल से कम है 60 வருஷத்துக்கு என்ன கம்மி இருக்குதுன்னா तो भले अपने घर में रहो. அப்போ பலே உங்களுக்கு வீட்டுல இருக்கணுமா இருங்க. कुमार कुमारियां भी किस व्यवहार में नहीं होती है. குமார் குமாரிஸ் கூடயும் இளையர் மார்க்கத்துல இருக்கிறது இல்ல. वो भी स्वतंत्र होती है. அவங்க கூடயும் சுதந்திரமாக இருப்பாங்க. उनको भी घर की किचपट्टी में रहने की दरकार. அவங்களுக்கு கூடயும் வீட்டுல இந்த சேர்ல இருக்கிற அவசியம் இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிச்சடப்பட்டி என்ன அந்த சேர்ல இருக்கிற அவசியம் இல்ல. उनकी भी अभी स्टूडेंट लाइफ है. அவங்களது கூட இப்போ ஸ்டூடெண்ட் லைஃப் இருக்குது. ब्रह्मचर्य में ही पढ़ाई अच्छी होती है. பிரம்மச்சரியல தான் படிப்பு நல்லபடியாக ஆகும். गृहस्थ व्यवहार में जाने से पढ़ाई अच्छी नहीं होती है. இப்போ இளையர் மார்க்கத்துல போகிறதுனால படிப்பு நல்லபடியாக ஆகிறது இல்ல. अब ये पढ़ाई तो बहुत ऊंचे है. இப்போ இந்த படிப்பு ரொம்ப உயர்ந்த படிப்பா இருக்கு. इसमें तो जरूर पवित्र बनना पड़े. இதுல கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டியதாக இருக்கும். हमेशा के लिए சதா காலத்துக்காக. वो पढ़ाइयाँ तो ब्रह्मचर्य में पढ़ते हैं. அந்த படிப்பு பிரம்மச்சரியல படிக்கிறாங்க. फिर बाद में பிறகு शादी करके ब्रह्मचर्य का व्रत तोड़ देते हैं. கல்யாணத்தை பண்ணிட்டு பிரம்மச்சரிய விரதத்தை உடைச்சிடுறாங்க. फिर विकार में जाते हैं. பிறகு விகாரத்துக்கு போகிறாங்க. बच्चे पैदा करते हैं. குழந்தைகளுக்கு ஜென்ம கொடுக்கறாங்க. यहाँ तो तुम्हारी सारी जीवन की व्रत है. இங்க உங்களோடது முழு வாழ்க்கையில விரதமா இருக்கு. வாழ்க்கையே விரதமா இருக்கு. कौन सी? எந்த விரதம்? ब्रह्मचर्य. பிரம்மச்சரிய விரதம். यहाँ तुम ब्रह्मचर्य में रह करके ही अपनी पढ़ाई पूरी करते हो. இங்க நீங்க பிரம்மச்சரியத்துல இருந்துதா உங்களோட படிப்பை நீங்க முடிச்சுக்கிறீங்க. बाप कहते हैं मैं पवित्रता का सागर हूँ. அப்ப சொல்றாங்க நான் பவித்ரதா கடல்ல இருக்கேன். क्या? वो साधु संत महात्माएं அந்த சாது சந்த மகாத்மாக்கள் या जो भी देहधारी मनुष्य है இல்லன்னா யாரெல்லாம் தேகதாரி மனிதர்கள் இருக்காங்க या जो भी नदियां हैं இல்லன்னா யாரெல்லாம் நதிகள் இருக்காங்க नदियां हैं पोखरे हैं तालाब हैं அந்த நதிகள் இருக்குது போக்ரா அந்த குளங்கள் பிறகு அந்த ஏரிகள் झीलें हैं नहरें हैं लेकिन मैं அந்த ஏரிகள் இருக்கு குளம் குளம் ஏரி பிறகு இந்த கெனல்ஸ் मैं क्या हूँ நான் என்ன இருக்கேன் मैं पवित्रता का सागर हूँ நான் என்ன இருக்கேன்னா பவித்ரதா கடலா இருக்கேன் और तुमको भी बनाता हूँ பிறகு உங்களை கூடயும் ஆக்குறேன் नंबरवार तुम बनते हो நீங்க நம்பர்வாராக ஆகுறீங்க कितने सागर दुनिया में गाए हुए எத்தனை கடல்கள் உலகத்துல பாடப்பட்டிருக்கு 7 सागर गाए हुए हैं ना 7 கடல்கள் பாடப்பட்டிருக்கு இல்லையா तो कोई आत्माओं ने तो इतना पुरुषार्थ किया होगा ना அப்ப யாராவது ஆத்மாக்கள் இப்படி புருஷார்த்தம் செஞ்சிருப்பாங்க இல்லையா तुम जानते हो உங்களுக்கு தெரியும் हम आधा कल्प पवित्र रहते थे நாங்க பாதி கல்பம் தூய்மையாக இருந்தோன்னு आधा कल्प पवित्र रहे பாதி கல்பம் தூய்மையாக இருந்தோம் तो कौन हुए அப்ப யாரானோ जो पूरे आधा कल्प पवित्र रहते யாரு முழுமையாக பாதி கல்பம் தூய்மையாக இருப்பாங்களோ सेकंड नारायण थर्ड नारायण फोर्थ नारायण செகண்ட் நாராயண் தேர்ட் நாராயण फोर्थ कौन நாராयण आधा कल्प पवित्र रहते
யாரு பாதிகல்பம் பவித்திரமாக இருப்பாங்க? जो पहले लक्ष्मी नारायण हैं, யாரு ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயணர்களோ, जो नर से डायरेक्ट नारायण बनते हैं, யாரு டைரக்ட் நரசே நாராயண் ஆகுறாங்க, वो पूरे आधा कल्प पवित्र रहते हैं। அவங்க முழுமையா பாதிகல்பம் தூய்மையாக இருப்பாங்க. बरोबर बाप से प्रतिज्ञा की होगी, துல்லியமாக அப்பா கிட்ட ப்ராமிஸ பண்ணிருக்காங்க. क्यों नहीं हम पवित्र बन करके ஏன் நம்ம தூய்மை ஆகாம, और बना करके பிறகு தூய்மை ஆகாம தூய்மை ஆகி பிறகு மத்தவங்கள கூடயும் ஆக்கி और फिर विश्व के मालिक बनेंगे। பிறகு உலகத்தினோட எஜமானாக கூடாது. वो भी पवित्र रहेंगे और दूसरों को भी पवित्र बनावेंगे। சுயம் கூடயும் தூய்மையாக இருப்போம், பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் தூய்மையாக ஆக்குவோம். कितना बड़ा पाप है எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு भिखारी बनना। விகாரி ஆகுறது. अभी बाप आए हैं, இப்ப அப்பா வந்திருக்காரு. कितने साधारण रूप में आए हैं, எவ்வளவு சாதாரண ரூபத்துல வந்திருக்காங்க. परंतु फिर भी आत्मा को नशा चढ़ता है ஆனாலும் ஆத்மாக்கு போதை ஏறுது. कि बाप आए हैं हमको पवित्र बनाने के लिए। அப்பா வந்திருக்காங்க நம்மள தூய்மையாக ஆக்குறதுக்காக. कहते हैं तुम विकारों में जाते जाते சொல்றாங்க நீங்க விகாரத்துக்கு போகி போகி अभी वैश्यालय में आकर के पड़े। இப்போ வைஷாலத்துல வந்து விழுந்திருக்கீங்க. तुम सतयुग में पवित्र थे, நீங்க சத்யுகத்துல தூய்மையாக இருந்தீங்க. ये राधा कृष्ण पवित्र क्राउन प्रिंस प्रिंसेस हैं। இந்த ராதா கிருஷ்ணர் தூய்மையான கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆக இருக்காங்க. रुद्रमाला भी देखो ருத்ரமாலாவை கூடயும் பாருங்க. और विष्णु की माला को भी देखो। பிறகு விஷ்ணுவினோட மாலைய கூடயும் பாருங்க. दोनों मालाएं हैं, இரண்டு மாலைகள் கூடயும் இருக்கு. कब तैयार होती है? எப்ப தயாராகுது? संगम युग में दोनों मालाएं तैयार होती है। சங்கம் யுகத்துல இரண்டு மாலைகள் கூடயும் தயார் ஆகுது. रुद्रमाला ருத்ரமாலா सोई फिर विष्णु की माला बनती है। அதுதான் விஷ்ணுவினோட மாலை ஆகுது. பிறகு बाद में क्यों बनती है? विष्णु माला को कहते हैं विजय माला। பிறகு ஏன் ஆகுது? விஷ்ணு மாலைக்கு சொல்வாங்க விஜய் மாலா. इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்னன்னா रुद्रमाला के जो मणके हैं जरूर ருத்ரமாலாவினோட மணிகள் கண்டிப்பாக विकारों पर पहले विजय प्राप्त விகாரத்து மேல ஃபர்ஸ்ட் வெற்றி नहीं करते हैं வெற்றி அடையிறது கிடையாது. और बाद में பிறகு विकारों पर विजय प्राप्त करते हैं तो விகாரத்து மேல வெற்றியை அடையிறாங்க. विष्णु की माला में जाते हैं, அப்போ விஷ்ணுவினோட மாலைக்கு போகிறாங்க. रुद्राक्ष की माला बनती है। ருத்ராட்சத்தினோட மாலை ஏற்படுது. तो उस रुद्राक्ष की माला में அந்த ருத்ராட்சத்தினோட மாலைல रुद्राक्ष में आंखें दिखाते हैं, ருத்ராட்சில கண்களை காமிக்கிறாங்க. मुख भी दिखाते हैं। முகத்தையும் காமிக்கிறாங்க. मुख होगा तो आंख भी होगी। முகம் இருந்ததுன்னா கண்களும் இருக்கும். ऐसा ऐसा गिरा हुआ डंडा माना मुख है। அப்படின்னா நின்னுட்டு இருக்கிற குச்சி போல இருக்கும்ல லைன் லைன், அது அப்படின்னா முகம். और उसमें ऐसी छोटी छोटी आंखें दिखाई जाती है। பிறகு அதுக்குள்ள சின்ன சின்ன கண்களை காமிக்கப்படுகிறது. रुद्रमाला का सिर्फ दाना होता है। ருத்ரமாலா அது வெறும் மணி இருக்கும். तो तुम पहले आत्माएं दाने मिसल थी। அப்போ குழந்தைகள் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தானியம் போல இருந்தீங்க. फिर तुम शरीर में आते हो, பிறகு எப்போ நீங்க சரீரத்துக்கு வரீங்களோ, पवित्र शरीर धारण करते हो, பவித்திரமான சரீரத்தை தாரணை செய்றீங்க. तो तुमको आंखें मिलती है। அப்போ உங்களுக்கு கண்கள் கிடைக்குது. पहले रुद्रमाला बन, ஃபர்ஸ்ட் ருத்ரமாலா ரெடி ஆகி विष्णु की माला में बन आवेंगे। பிறகு விஷ்ணுவினோட மாலை ரெடி ஆகும். इसके लिए पहले तो बाप समझाते हैं இதுக்காக ஃபர்ஸ்ட் அப்பா புரிய வைக்கிறாங்க कि बाप को निरंतर याद करो।
அப்பாவை நிரந்தரமாக தொடர்ந்து நினைவு செய்யுங்க. किसको समझाते हैं? யாருக்கு புரிய வைக்கிறாங்க? रुद्रमाला वालों को समझाते हैं ருத்ரமாலாக்காரங்களுக்கு புரிய வைக்கிறாங்களா, या विजयमाला को समझाते हैं? இல்லன்னா விஜயமாலாக்கு புரிய வைக்கிறாங்களா? पहले तो बाप आकर तुम रुद्रमाला वालों को समझाते हैं। ஃபர்ஸ்ட் அப்பா வந்து உங்களுக்கு ருத்ரமாலாக்காரங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. क्या करो? என்ன செய்யணும்? निरंतर याद करो, தொடர்ந்து நினைவு செய்யுங்க. बीच में अंतर नहीं पड़ना चाहिए। நடுவுல வித்தியாசம் வரக்கூடாது. अपना टाइम वेस्ट मत करो। உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. इन कौड़ियों के पिछाड़ी तुम बंदर मत बनो। இந்த சோழிகளுக்கு பின்னாடி நீங்க குறுங்குகள் ஆகாதீங்க. क्या? என்ன? नारद का मिसाल दिया ना, நாரதினோட உதாரணமா கொடுத்தாங்க இல்லையா? तो नारद किसके पिछाड़ी पड़ता था? நாரத் யாருக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தா? है? किसके पिछाड़ी पड़ा? யாருக்கு பின்னாடி சுத்துனா? शादी करने के पीछे पड़ा ना। திருமணம் செஞ்சுக்கணும்னு பின்னாடி சுத்துனா இல்லையா? हम शादी करेंगे, लक्ष्मी से मरेंगे। பின்னாடி சுத்துனாங்க இல்லையா? நான் எனக்கு திருமணத்தை பண்ணிக்கணும், லக்ஷ்மிய திருமணம் பண்ணிக்கணும்னு. बाप ने बंदर ऐप्स नाम तो तुम्हारा रखा ना। அப்பா உங்களுக்கு கொருங்கு ஆப்ஸ் என்ற பேரை வச்சிருக்காங்க இல்லையா, வச்சாங்க இல்லையா? काई की सेना ली? எந்த சேனையை எடுத்துக்கிட்டாங்க? राम ने बंदरों की सेना ली। ராமர் கொருங்குகளினோட சேனையை எடுத்துக்கிட்டாங்க. राम को बाप कहा जाता है ना। ராமருக்கு அப்பான்னு சொல்றாங்க இல்லையா? बंदर खाते क्या है? கொருங்குகள் என்ன சாப்பிடுது? बंदर चने खाते हैं। கொருங்குகள் வறுத்திருக்கிற சுண்டலை சாப்பிடும், अभी तुम அந்த கடலை சாப்பிடும், को बाप रतन दे रहे हैं। வறுத்திருக்கிற சுண்டலை சாப்பிடும். இப்போ அப்பா உங்களுக்கு ரத்னங்களை கொடுக்குறாங்க. तो घुंघरों के पिछाड़ी क्यों पड़ते हो? அப்ப ஏன் இந்த வறுத்திருக்கிற சுண்டலுக்கு பின்னாடி போகிறீங்க? तुम्हें रतन मिलते हैं तो रतन बंदर छोड़ देते हैं। உங்களுக்கு ரத்னங்கள் கிடைக்குதுன்னா ரத்னங்களை கொருங்குகள் விட்டுடுது. बंदर क्या करते हैं? கொருங்குகள் என்ன செய்து? चने पड़े होंगे வறுத்திருக்கிற சுண்டல் கீழே கிடைக்குதுன்னா तो चने सारे ही उठा लेंगे அப்போ அந்த வறுத்திருக்கிற சுண்டல் எல்லாம் எடுத்துக்கும். और रतन पड़े होंगे तो रतन को ரத்னங்கள் கிடைச்சிருந்ததுன்னா ரத்னங்களை छोड़ देंगे। விட்டுடும். तो तुम्हें रतन मिल रहे हैं, फिर भी अगर कौड़ियों இப்போ உங்களுக்கு ரத்னங்கள் கிடைச்சிட்டு இருக்குது, ஆனாலும் இந்த சோழிகளுக்கு பின்னாடி अथवा चनों के पिछाड़ी पड़ते रहेंगे பிறகு இந்த வறுத்திருக்கிற சுண்டல் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்கன்னா तो तुम्हारा क्या हाल हो जाएगा? அப்போ உங்களோட நிலைமை என்ன ஆகும்? इतने तुमको रतन मिलते हैं, எவ்வளவு ரத்னங்கள் உங்களுக்கு கிடைக்குது. इन रत्नों को छोड़ करके இந்த ரத்னங்களை விட்டு ज्ञान रत्नों का मनन चिंतन मंथन छोड़ करके ஞான ரத்னங்களினோட விசாரசாகர மந்தனத்தை விட்டு और बंदरियों के पीछे पड़ेंगे பிறகு பெண் குரங்குகளுக்கு பின்னாடி சுத்துனீங்கன்னா तो तुम्हारा हाल क्या होगा? அப்போ உங்களோட நிலைமை என்ன ஆகும்? रावण की जेल में तुम कैद हो जाओगे। ராவணனோட ஜெயில நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க, கைதி ஆயிடுவீங்க. बाप आकर रावण की कैद से छुड़ाते हैं ना। அப்பா வந்து ராவணனோட கைதிலிருந்து விடுதலை செய்யறாங்க இல்லையா? कहते हैं देह सहित देह के सब संबंधों को त्याग करो। சொல்றாங்க தேகத்து கூட தேகத்தினோட எல்லா உறவுகளை தியாகம் செய்யுங்க. क्या? என்ன? 63 जन्मों के अनेक जन्मों के संबंध जो है वो 63 ஜன்மங்களை அநேக ஜன்மங்களினோட உறவுகள் என்ன இருக்கு? संगम युग में शूटिंग पीरियड में இதெல்லாம் சங்கம் யுகத்துல ஷூட்டிங் பீரியட்ல रील में घूमते हैं। ரீல்ல சுத்துது. तो जो रील में घूमते हैं அப்போ ரீல்ல என்ன சுத்துதோ उन बातों को அந்த விஷயங்களை भूल जाना चाहिए।
மறந்துடணும். अगर याद आती भी है बार बार, ஒருவேளை அடிக்கடி நினைவு வந்தாலும் माया याद दिलाती है तो क्या करना चाहिए? மாயா ஞாபகப்படுத்துதுன்னா என்ன செய்யணும்? उनको बार बार भूल जाना है. அப்போ அதை அடிக்கடி மறந்து போயிடணும். उन संबंधों का त्याग करो. அப்போ உறவுகளை தியாகம் பண்ணுங்க. अभी अपन को आत्मा निश्चय करो. இப்போ உங்களை நீங்க ஆத்மா நிச்சயம் பண்ணிக்கோங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, कि मैं कल्प कल्प आता हूँ. நான் ஒவ்வொரு கல்பத்திலையும் வரேன். तुमको रावण की जेल से छुड़ाने के लिए உங்களை ராவணனோட ஜெயில இருந்து விடுதலை செய்யறதுக்காக भारतवासी मनुष्यों को आकर के विश्व का क्राउन बनाता हूँ. பாரதவாசி மனிதர்களை வந்து உலகத்தினோட கிரவுன் ஆக்குறேன். प्रिंस प्रिंसेस बनाता हूँ. பிரின்ஸ் பிரின்சஸ் ஆக்குறேன். और कितनी सहज पढ़ाई पढ़ाता हूँ. பிறகு எவ்வளவு சகஜமாக படிப்பை சொல்லி கொடுக்கறேன். वो पढ़ाइयाँ तो कितनी कठिन होती है. அந்த படிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். प्राइमरी स्कूल में பிரைமரி ஸ்கூல்ல जो आजकल बच्चे पढ़ाई पढ़ते हैं, இன்றைய நேரத்துல குழந்தைகள் என்ன படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைக்கிற இல்ல விஷயம் இல்ல, படிக்கிறாங்க. तो उनके पीठ पे कितना बोझ लाद दिया जाता है. அப்போ அவங்களோட முதுகுல எப்படின்னா எவ்வளோ சுமைய போட்டுடுறாங்க. गधे मिसल அந்த बचपन से ही इतनी पढ़ाई, तो वो எப்படின்னா அந்த पढ़ाई तो कितनी कठिन. எப்படின்னா அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, டாங்கி இருக்கோ இல்லையா, அது போல அவ்வளோ இது சுமைய போட்டுடுறாங்க குழந்தைகளினோட முதுகல. சின்ன வயசுல இருந்தே எவ்வளோ கஷ்டமான படிப்பது. बाप की पढ़ाई பிறகு அப்பாவோட படிப்பு कितनी सहज. எவ்வளோ சகஜமானது. बूढ़ियां भी पढ़ लेती हैं. யாரு வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் படிச்சிடுறாங்க. बूढ़े बूढ़े लोग भी पढ़ लेते हैं. யாரு வயசானவங்க இருக்காங்களோ அவங்களும் படிச்சுக்கிறாங்க. ऐसे भी नहीं कहते हैं. அப்படியும் சொல்லுறது இல்ல, कोई 8 घंटा 4 घंटा आकर के यहाँ बैठो. 8 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து இங்க உட்காருங்கன்னு கூட ஒன்னும் சொல்லுறது இல்ல. नहीं, இல்ல, यहाँ तो सिर्फ 1 घंटे की पढ़ाई है. இங்க வெறும் 1 மணி நேரத்தினோட படிப்பா இருக்கு. बाप सिर्फ 24 घंटे में அப்பா வெறும் 24 மணி நேரங்கள்ல 1 घंटे पढ़ाई पढ़ाते हैं. 1 மணி நேரம் படிப்பை படிக்க வைக்கிறாங்க. 4-8 घंटे की पढ़ाई नहीं है. 4 இல்லைன்னா 8 மணி நேரத்தினோட படிப்பு இல்ல. उन कॉलेजों स्कूलों की मुआफिक அந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ்கள் போல नहीं. இல்ல, गृहस्थ व्यवहार में रहते இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் अपन को आत्मा समझो, உங்களை நீங்க ஆத்மா நினைச்சுக்கோங்க, मुझे याद करो, என்ன நினைவு செய்யுங்க. तो तुम पति से पावन बन जाओ. அப்போ நீங்க பத்தித்தர்ல இருந்து பாவனா ஆயிடுவீங்க. विकार में जाने वाले को पतित कहा जाता है. யாரு விகாரத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு பத்தித்தமன் சொல்லப்படுகிறாங்க. क्या? என்ன? वी माना विपरीत, வி என்ன விபரீத், कार माना காரண कार्य. செயல்கள். जो विपरीत कार्य में जाता है, என்ன விபரீதமான செயல்கள்ல கொண்டு போகுது. कौन सा कार्य? எந்த செயல்கள் किसके विपरीत? எதுக்கு விபரீதமானது? जो बाप ने श्रीमत दी है, என்ன ஸ்ரீமத் அப்பா கொடுத்திருக்காங்க, उस श्रीमत के विपरीत अगर हम कोई कार्य करते हैं, அந்த ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக நாங்க ஏதாவது வேலையை செஞ்சோம்னா तो उसको कहा जाता है काम क्रोध लोभ मोह अहंकार से प्रभावित हुआ कार्य. அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா காமம் குரோத லோப மோக அகங்காரத்துக்கு அடிமையா இருக்கிற வேலைகள், माया से प्रभावित हुआ कार्य. மாயாக்கு அடிமையா இருக்கக்கூடிய வேலைகள். देवता पावन थे, தேவதைகள் பாவனமாக இருந்தாங்க, इसलिए उनकी महिमा गाते हैं. அதனாலதான் அவங்களோட மகிமைய பாடுறாங்க. बाप समझाते हैं அப்பா புரிய வைக்கிறாங்க,
जो महिमा गाते हैं देवताओं की, தேவதைகளோட மகிமை என்ன பாடுறாங்களோ वो है अल्पकाल क्षण भंगुर सुख। அதான் இருக்குது கொஞ்ச நேரத்துக்காக இருக்கக்கூடிய கொஞ்ச நொடிகளுக்காக இருக்கக்கூடிய சுகம். झांझ मजीरा मृदंग बजाते रहते हैं, அந்த மியூசிக் இது வாசிப்பாங்க இல்லையா, வாசிக்கிற அந்த பொருள்கள் அத வாசிப்பாங்க, அந்த மோளாடிப்பாங்க, डांस करते रहते हैं, டான்ஸ் பண்ணுவாங்க, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. थोड़े समय का सुख मिल जाता है, கொஞ்ச நேரத்துக்கான சுகம் கிடைக்குது, साक्षात्कार होता है சாட்சாத்கார ஆகுது, तो भी थोड़े समय का सुख मिलता है। அப்போ கொஞ்ச நேரத்துக்கான சுகம் கிடைக்குது. सन्यासी ठीक कहते हैं, சன்னியாசிகள் சரியாதான் சொல்றாங்க. क्या என்ன சொல்றாங்க? सन्यासी क्या कहते हैं, சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க? क्या ठीक कहते हैं? என்ன சரியாக சொல்றாங்க? वो कहते हैं அவங்க சொல்றாங்க सुख कागविष्टा समान। சுகம் காகவிஷ்டா சமானன்னு சொல்லி. அப்படின்னா காக்கையினோட எச்சலுக்கு சமமானதுன்னு. इस दुनिया के जो सुख है, இந்த உலகத்தினோட சுகம் என்ன இருக்கு? वो काग की विष्टा के समान सुख है, अल्पकाल क्षण भंगुर सुख देने वाले हैं। இந்த காக்கையினோட எச்சலுக்கு சமமான சுகம் கொஞ்ச நொடிக்கான கொடுக்கிற எடுத்துக்கிற சுகமா இருக்கு. परंतु उनको ये पता नहीं है, ஆனா அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது कि स्वर्ग में कितने सुख होते हैं। ஸ்வர்கத்துல எந்த அளவுக்கு சுகம் இருக்கும்னு सन्यासियों को ये पता नहीं है। சன்னியாசிகளுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. 9 अप्रैल 1967 की वाणी का दूसरा दिन, उसका तो नाम ही है सुखधाम, அதோட பேரே இருக்குது சுகதாமம். और सन्यासी जिस दुनिया में आते हैं उसका नाम है, பிறகு சன்னியாசி எந்த உலகத்துக்கு வராங்களோ அந்த உலகத்தினோட பேரு दुखधाम। துக்கதாமம். सन्यासी दुखधाम में आते हैं சன்னியாசி துக்கதாமத்துக்கு வராங்க. और देवताएं பிறகு தேவதைகள் सुखधाम में आते हैं। சுகதாமத்துக்கு வராங்க. ये दुनिया ही दुखधाम है। இந்த உலகமே துக்கதாமமா இருக்குது. इन बातों को दुनिया में किसी को पता ही नहीं है। இந்த விஷயத்தை பற்றி உலகத்துல யாருக்குமே தெரியாது. बाप ही आकर के कल्प कल्प समझाते हैं, அப்பதான் வந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் புரிய வைக்கிறாங்க, आकर के देही अभिमानी बनाते हैं, வந்து ஆத்மாபிமானிகளாக ஆக்குறாங்க. कहते हैं अपन को आत्मा समझो, சொல்றாங்க உங்களை நீங்க ஆத்மா நினைச்சுக்கோங்க. हम आत्मा ஆத்மாக்களா இருக்கிற நாம एक शरीर छोड़ते हैं ஒரு சரீரத்தை விடுறோம், और दूसरा शरीर பிறகு இன்னொரு சரீரம் लेते हैं, எடுத்துக்கிறோம். तो शरीर विनाशी हुआ ना। அப்போ சரீரம் விநாசி ஆச்சு இல்லையா? एक शरीर विनाश हुआ ஒரு சரீரம் விநாசம் ஆயிடுச்சு, और दूसरा शरीर பிறகு இன்னொரு சரீரம் धारण कर लिया। தாரணம் பண்ணிக்கிட்டோம். तुम आत्मा हो कि देह हो? நீங்க ஆத்மாவா இல்லைன்னா தேகமா? तुम देही के मालिक हो। நீங்க ஆத்மாக்கு எஜமானா இருக்கீங்க. ये देह तुम्हारा मालिक नहीं है। இந்த தேகத்துக்கு நீங்க எஜமானா இருக்கீங்க. இந்த தேகம் உங்களோட எஜமான் இல்ல. 84 जन्म लेते लेते 84 ஜென்மங்களை எடுத்து எடுத்து अभी तुम तमो प्रधान बन गए இப்ப நீங்க தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. हैं? என்ன 84 जन्म लेने के बाद और 84 ஜென்மங்களை எடுத்து जिन्होंने 83 जन्म लिए हैं वो तमो प्रधान नहीं बनते। பிறகு யாரு 83 ஜென்மங்களை எடுத்திருக்காங்களோ அவங்க தமோ பிரதானம் ஆகுறது இல்லையா? मान लो सेकंड नारायण है, இப்போ செகண்ட் நாராயணர் இருக்காங்க. सतयुग में सेकंड नारायण आके जन्म लेगा, இப்போ சத்யுகத்துல வந்து செகண்ட் நாராயணர் ஜென்மம் எடுத்துப்பாங்க. उसकी प्रजा भी 83 जन्म लेगी, அவங்களோட பிரஜை கூடயும் 83 ஜென்மங்கள் எடுத்துக்கும். तो वो अंतिम जन्म में आकर के तमो प्रधान नहीं बनेंगे। அப்போ அது கடைசி ஜென்மத்துல வந்து தமோ பிரதானம் ஆகாதா? वो भी तमो प्रधान बनेंगे।
அவங்களும் தமோ பிரதான ஆகுறாங்க. और तुम 84 जन्म लेने के बाद अब तमो प्रधान बने हो। பிறகு நீங்க 84 ஜென்மங்களை எடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து தமோ பிரதான ஆகுறீங்க. तो जीत में कौन है? அப்ப நடுவுல அப்போ யாருக்கு வெற்றி இருக்கு, வெற்றி கிடைச்சது? जो 84 जन्म लेने के बाद तमो प्रधान बनते हैं, யாரு 84 ஜென்மங்களை எடுத்ததுக்கு பிறகு தமோ பிரதான ஆகுறாங்களோ उनको बहुत सुख मिलता है। அவங்களுக்கு ரொம்ப சுகம் கிடைக்குது. 83 जन्म जिनके हुए वो तो कन्वर्ट होने वाले कम कला वाले हो गए। 83 ஜென்மங்கள் யாரு ஆச்சோ அவங்களுக்கு கம்மி ஜென்மம் எடுத்துக்க கூடியவங்க, கம்மி கலைகள் எடுத்துக்க கூடியவங்க. तुम्हारी आत्मा और शरीर दोनों पतित बन गए। உங்களோட ஆத்மா சரீரம் ரெண்டு கூடயும் பतितம் ஆயிடுச்சு. देह अभिमानी बनने के कारण तुमसे पाप हुए हैं। தேக அபிமானி ஆகிற காரணத்தினால உங்க மூலமாக பாவம் ஆயிருக்கு. अभी तुमको देही अभिमानी बनना है। இப்போ உங்களுக்கு ஆத்மாபிமானிகளாக ஆகணும். कितने जन्म के लिए? எத்தனை ஜென்மங்களுக்காக? 21 जन्म के लिए देही अभिमानी बनना है। 21 ஜென்மங்களுக்காக ஆத்மாபிமானிகளாக ஆகணும். मेरे साथ वापस घर चलना है। என் கூட திரும்பி வீட்டுக்கு போகணும். आत्मा और शरीर ஆத்மா பிறகு சரீரம் दोनों को शुद्ध बनाने के लिए बाप कहते हैं। இந்த ரெண்டு பொருளை கூடயும் சுத்தமாக ஆக்கிறதுக்காக அப்பா சொல்றாங்க. क्या என்ன क्या कहते हैं? என்ன சொல்றாங்க? तथाकथित ब्राह्मण क्या कहते हैं? அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்னன்னு சொல்றாங்க? तथाकथित ब्राह्मण क्या कहते हैं? அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்னன்னு சொல்றாங்க? आत्मा और शरीर दोनों शुद्ध बनेंगे इस जन्म में। ஆத்மா பிறகு சரீரம் ரெண்டு கூடயும் ஆகுமா இந்த உலகத்துல? या सिर्फ आत्मा पावन बन करके शरीर छोड़ के चली जाएगी? இல்லன்னா வெறும் ஆத்மா பாவனமாகி சரீர விட்டுட்டு போயிடுமா? उनका कहना है कि जैसे ब्रह्मा बाबा அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்படி பிரம்மா பாபா पुरुषार्थ करते करते शरीर छोड़ के चले गए, புருஷார்த்தத்தை செய்ய செய்ய சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. आत्मा उनकी पावन बन गई। சரீரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ஆத்மா அவங்களோடது பாவனம் ஆயிடுச்சு. और शरीर इस जन्म में पावन பிறகு சரீரம் இந்த ஜென்மத்துல बन பாவனம் नहीं सकता। ஆக முடியாது. लेकिन बाप क्या कहते हैं? ஆனா அப்பா என்ன சொல்றாங்க? बाप कहते हैं आत्मा और शरीर दोनों को शुद्ध बनाने के लिए அப்பா சொல்றாங்க ஆத்மா பிறகு சரீரம் ரெண்டு கூடயும் சுத்தம் படுத்துறதுக்காக बाप राय देते हैं मन मना भव। அப்பா வழிமுறைய சொல்றாங்க மன்மனா பவ. ये ऐसा मंत्र है जिससे तुम्हारी आत्मा भी शुद्ध बनेगी। இது அப்படிப்பட்ட மந்திரமா இருக்குது. இது மூலமாக உங்க ஆத்மா கூடயும் சுத்தமாகும். பிறகு आत्मा रूपी बीज शुद्ध बनने के बाद ஆத்மா ரூபமான விதை சுத்தமானதுக்கு பிறகு तुम्हारा शरीर भी உங்களோட சரீரம் கூடயும் निरोगी कंचन काया बनता जाएगा। நிரோகி ஆரோக்கியமான கஞ்சன் காயா ஆயிடும். उसी जन्म में बनेगा இந்த ஜென்மத்திலேயே ஆகுமா या अगले जन्म में बनेगा? இல்லன்னா நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஆகுமா? इसी जन्म में कंचन काया बनेगा। இந்த ஜென்மத்திலேயே கஞ்சன் காயா ஆயிடும். अगर तुम्हारा इसी जन्म में कंचन काया न बने ஒருவேளை உங்களோடது இந்த ஜென்மத்துல கஞ்சன் காயா ஆகலன்னா तो ब्रह्मा सरस्वती जैसे बच्चे और उनके फॉलोअर्स பிறகு பிரம்மா சரஸ்வதி போல குழந்தைகள் பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் तथाकथित ब्राह्मण ब्राह्मणियां அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணியர்கள் वो सतयुग में जाके அவங்க சத்யுகத்துல போய் प्रिंस प्रिंसेस के रूप में तुमसे जन्म कैसे लेंगे? பிரின்சஸ் ரூபத்துல உங்க மூலமாக ஜென்ம எப்படி எடுத்துப்பாங்க? पहले जन्म देने वाला पवित्र बनेगा ஃபர்ஸ்ட் ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க தூய்மை ஆகுவாங்க. या जन्म लेने वाला पवित्र बनेगा?
அவங்க தூய்மை ஆகுவாங்களா இல்லைன்னா ஜென்மத்தை எடுத்துக்க கூடியவங்க தூய்மை ஆகுவாங்களா? जन्म देने वाला रचयिता पहले पवित्र होना चाहिए। ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய படைப்பவர் ஃபர்ஸ்ட் தூய்மை ஆகணும். गीता में भी अक्षर है। கீதையில கூடயும் வார்த்தை இருக்குது. बाप ने कब आकर के राजयोग सिखलाया? அப்பா வந்து எப்போ ராஜயோகத்தை கத்து கொடுத்தாங்க? ये बात दुनिया नहीं जानती। இந்த விஷயத்தை பற்றி உலகத்துக்கு தெரியாது. ऐसे शास्त्रों में लिखा हुआ है। அப்படி பார்த்தோம்னா சாஸ்திரத்துல எழுதி இருக்குது कि 5000 साल हुए महाभारत युद्ध हुआ। 5000 வருஷம் ஆச்சு, மகாபாரத யுத்தம் ஆச்சு. भगवान ने महाभारत युद्ध कराया। பகவான் மகாபாரத யுத்தத்தை பண்ண வச்சாங்க. भगवान ने आकर के गीता ज्ञान दिया। कितने साल பகவான் வந்து கீதா ஞானத்தை கொடுத்தாங்க. पहले? எத்தனை வருஷங்களுக்கு பின்னாடி? 5000 साल पहले। 5000 வருஷங்களுக்கு பின்னாடி. फिर कृष्ण को कहाँ डाल देते? பிறகு கிருஷ்ணரை எங்க போட்டுடுறாங்க? द्वापर में डाल देते। துவாபர யுகத்துல போட்டுடுறாங்க. तो सब गड़बड़ घोटाला हो। அப்ப எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு. वास्तव में कृष्ण द्वापर में तो आता ही नहीं। வாஸ்தவத்துல கிருஷ்ணர் துவாபரத்துல வருதே இல்ல. वो तो आता है कलयुग के अंत में। அவங்க வருதே கலியுகத்தினோட கடைசி நேரத்துல. माना 5000 साल कलयुग की बात उनकी बुद्धि में नहीं है। அப்படின்னா 5000 வருஷத்தினோட கலியுகத்தினோட விஷயம் அவங்களோட புத்தியில இல்ல. उनकी बुद्धि में है। அவங்களோட புத்தியில இருக்கு क्या? என்ன? ये जो कलयुग चल रहा है, அவங்களோட புத்தியில என்ன இருக்குதுன்னா இந்த கலியுகம் என்ன போயிட்டு இருக்கு. इस कलयुग से पहले இந்த கலியுகத்துக்கு முன்னாடி महाभारत युद्ध हुआ। மகாபாரத யுத்தம் ஆச்சு. द्वापर युग के अंत में। துவாபர யுகத்தினோட கடைசி நேரத்துல. और द्वापर युग के अंत में भगवान ने आकर के गीता ज्ञान सुना करके பிறகு துவாபர யுகத்தினோட கடைசில பகவான் வந்து கீதா ஞானத்தை சொல்லி पापी कलयुग की स्थापना कर दी। பாவி கலியுகத்தினோட ஸ்தாபனைய பண்ணிட்டாங்க. तो भगवान आकर के पापी युग की स्थापना करेगा क्या? அப்ப பகவான் வந்து பாவி யுகத்தினோட ஸ்தாபனை செய்வாங்களா? भगवान बाप आकर के तो स्वर्ग की स्थापना करते हैं। பகவான் வந்து ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய செய்வாங்க. सत्य बाप आवेंगे तो सत्युग की स्थापना करेंगे। உண்மையான அப்பா வந்தாங்கன்னா உண்மையான உலகத்தினோட ஸ்தாபனை செய்வாங்களா? या झूठ खंड स्थापना करेंगे। இல்லன்னா பொய்யான கண்டத்தினோட ஸ்தாபனை செய்வாங்களா? क्या स्थापना करेंगे? என்ன ஸ்தாபனை செய்வாங்க? सत्य बाप सत्युग की स्थापना करेंगे। और किन बच्चों के द्वारा? சத்ய அப்பா சத்யுகத்தினோட ஸ்தாபனை செய்வாங்க. எந்த குழந்தைகள் மூலமாக? सच्चे बाप के जो सच्चे बच्चे होंगे, உண்மையான அப்பாவோட உண்மையான குழந்தைகள் யார் இருக்காங்க? सच्चा पोता मेल देने वाले होंगे, உண்மையான போத்தாமல் கொடுக்க கூடியவங்க யார் இருக்காங்களோ उनके द्वारा सत्युग की स्थापना करेंगे। அவங்க மூலமாக சத்யுகத்தினோட ஸ்தாபனைய செய்வாங்க. अगर झूठा पोता मेल देने वाले हुए ஒருவேளை பொய்யான போத்தாமல் கொடுக்க கூடியவங்களாக இருந்தாங்கன்னா तो वो सत्युग की स्थापना के निमित्त அப்போ அவங்க சத்யுகத்தினோட ஸ்தாபனை பண்றதுக்காக நிமித்தம் नहीं बन सकते। ஆக முடியாது. काय का पोता मेल எந்த விஷயத்துக்கான போத்தாமேல்? है कि नाई ने हमारे बाल कितने काट लिए? என்னன்னா இந்த முடி வெட்டுறவன் அவன் இருப்பாங்க இல்லையா, அவங்க எத்தனை முடிய வெட்டிட்டாங்க அந்த விஷயமா? ये बताना है। இந்த விஷயத்த சொல்லணுமா? कौन सा पोता मेल? எந்த போத்தாமேலு? विकारों का पोता मेल, तन का पोता मेल। விகாரத்தினோட போத்தாமேல், शरीரத்தினோட போத்தாமேல். तन के अंदर ही विकार है। शरीरத்துக்குள்ளதான் விகாரம் இருக்குது. और பிறகு धन का पोता मेल, தனத்தினோட போத்தாமேல். और मन के अंदर जो दुष्ट संकल्प आते हैं பிறகு மனதுக்குள்ள கெட்ட சங்கல்பங்கள் என்ன வருதோ उनका पोता मेल, அதோட போத்தாமேல். तो वो भी बताया। அப்போ அந்த விஷயத்தையும் சொன்னாங்க. अपना सच्चा पोता मेल देने वाले कोई தன்னோட உண்மையான போத்தாமேல கொடுக்க கூடியவங்க कोटों में கோடி ஆத்மாக்கள்ல एक है। ஒருத்தர் இருக்காங்க. सब बच्चे अपना सच्चा पोता मेल எல்லா குழந்தைகள் அவங்களோட உண்மையான போத்தாமேல் देते नहीं। கொடுக்கறது இல்ல.
ओम शांति। ஓம் சாந்தி.